ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிமிஸ் 2 வாட் இஸ் அட் ஸ்டேக் ஃபார் யூஎஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல இந்த வாரம் ஒரு ஆர்டிகல் இருந்தது. அதுக்கப்புறம் நேற்றுக்கு எஃப்ஏக்யூலையும் ஒரு ஆர்டிகல் இருந்தது. அண்ட் இல்லை, அது ரொம்ப வருஷமாவே நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. எல்லாத்துலேருந்து சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்டிமிஸ் அப்படின்னா என்னதுன்னா அவங்க ஒரு கிரீக் காடு. ஸோ கிரீக்கோட மூன் காட் இருக்காங்க. அந்த மூன் காடுக்கு ரெண்டு டாட்டர்ஸ், ஒன்று வந்து ஆர்டிமிஸ், இன்னொன்று அப்போலோ. அப்போலோங்கிறதும் ஒரு ஸோ ஆர்டிமிஸும் அப்போலோவும் சிப்ளிங்ஸ். ஸோ யூஎஸோட முதல் மூன் மிஷனுக்கு அப்போலோ அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ இருக்கிற புது மூன் மிஷனுக்கு ஆர்டிமிஸ் அப்படிங்கிற அதே கிரீக் காட்ஸோட நேம் வச்சிருக்காங்க. இப்போ வந்து நீங்க யோசிக்கலாம், எதுக்கு வந்து யூஎஸ்ஏ வந்து கிரீக் காட்ஸோட நேம்லாம் வைக்கிறாங்க, அவங்க ஊருக்கு தனியாக எதுவும் காட்ஸ் இல்லையானா? இல்லை. ஏன்னா வந்து யூஎஸ்ஏங்கிறதே ஒரு 400 வருஷம் முன்னாடி வந்தது. இப்போ நம்ம ஊர்ல ஏதாவது பேர் இருக்குன்னா நம்ம சந்திரயான், சுக்ரயான். இப்போ நம்ம வீனஸ்க்கு வந்து சுக்ரயான்னு வைக்கிறோம். சுக்ரனுங்கிறது நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இருந்து வீனஸ்க்கான ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கிறோம். பட் யூஎஸ் இந்த மாதிரியான நாடுகளுக்குலாம் என்னதுன்னா அவங்களுக்குலாம் கிடையாது. அவங்கலாம் வந்து இப்போ 400 வருஷமா தான் யூஎஸ்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் யாருமே இல்லை, சிவிலைசேஷனல் கண்ட்ரிலாம் கிடையாது. ஸோ அப்போ ஆல் தி வெஸ்டர்ன் நேஷனுக்கு சிவிலைசேஷனல் ஹிஸ்ட்ரி கொடுக்கறது கிரீக் தான். ஸோ கிரீக் காட்ஸ் தான் அவங்களோட. அதுல இருந்தா நம்ம இந்த தார்லாம் கூட பார்ப்போம். அதுல இருந்து ஒரு கடவுள் எடுத்து சூப்பர் ஹீரோ ஆக்கிட்டாங்க, தார் அப்படின்னு. தார் அண்ட் லோக்கி ரெண்டு பேர் அவெஞ்சர்ஸ்ல வருவாங்க. ஸோ அப்போ அதில் அந்த மாதிரி ஒரு காடு தான் இந்த ஆர்டிமிஸ் அப்படிங்கிற இந்த காட். அதுதான் அந்த மிஷனுக்கு பேராக வச்சிருக்காங்க. ஸோ இது திங். அண்ட் சைனா கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இருக்கிற மூன் இதோட பேர் தான் சங்கே அப்படிங்கிற பேர் வச்சிருப்பாங்க. நம்ம சந்திரயான் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் இனிம். எல்லாரும் அந்த ஏன்ஷியன்ட் லிங்க் தான் வச்சிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம்? ஸோ ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம்ல நாசா இஸ் பிளானிங் டு டேக் பேக் ஹியூமன்ஸ் டு மூன் ஆஃப்டர் 50 இயர்ஸ். கடைசியா ஹியூமன்ஸ் மூனுக்கு எப்போ போனாங்கன்னா 1972 தான் நம்ம போனோம். 1972 அப்போலோ மிஷன்ஸ்ல ஒரு 6 மிஷன்ஸ், அப்போலோ 11, 12, 14, 15, 16, 17 அப்படின்னு மொத்தம் 6 மிஷன்ஸ். நான் 13 விட்டுருப்பேன். ஏன்னா 13 வாஸ் அ ஃபெயிலியர். ஸோ 13 மிஷன் வந்து அது கிளம்புறப்பவே எல்லாரும் 13 பேய் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே லான்ச் ஆனதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் 3 பேருமே அந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கல. பட் தே கேம் பேக், பட் தே குடன்ட் லேண்ட் ஆன் மூன். அவங்க அதை டேக் ஆஃப் ஆகி அந்த 3 டிரான்ஸ்லூனார் ஆர்பிட் இன்ஜெக்ஷன்லேயே அது வந்து அதோட சர்வீஸ் மாடியூல்லாம் வெடிச்சிருச்சு. 13 மிஷன் நடக்கல. அப்போலோ 13 ஒரு படம் இருக்கு. அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். டாம் ஹேங்க்ஸ் நடிச்சிருப்பாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி. ஸோ அப்போலோ 13 வந்து ஃபெயிலியர் ஆனதுனால 11, 12, 14, 15, 16, 17 மொத்தம் 7 மிஷன்ஸ். ஸோ 7 மிஷன்ஸில் 6 மிஷன்ஸில் மொத்தம் எவ்ரி மிஷனில் 3 பேர் போவாங்க. அதில் 2 பேர் தான் கீழே வந்து லூனார் டிசென்ட்டுக்கு போவாங்க. ஸோ மொத்தம் 12 பேர் தான் மூணில் போன ஆஸ்ட்ரோநாட்ஸ். 12மே ஒயிட் அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட்ஸ் தான். ஸோ இதான் வந்து இது. அதை தாண்டி வேறு யாருமே அதுக்கப்புறம் போகலை. ஸோ நமக்கு இந்த கொஸ்டின் வரும், அப்புறம் ஏன் 72 போனாங்க, அதுக்கப்புறம் ஏன் திரும்ப மூன் மிஷனுக்கு போகலை அப்படின்னா, 72 ஏன் போனாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 72 போனது சயின்டிஃபிக் ரிசர்ச்காகவோ இல்லை வந்து ஏதோ டெவலப்மெண்ட்காகவும் இல்லை, அது ஒரு ஈகோக்காக. கோல்டு வாரோடைய ஸ்பேஸ் ரேஸில் யூஎஸ்ஏ வாஸ் ஃபெயிலிங். ஏன்னா ரஷ்யா வாஸ் லீடிங். யூஎஸ்எஸ்ஆர் தான் வந்து ஸ்பேஸ் ரேஸில் அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டு, ஃபர்ஸ்ட் ஹியூமன் இன் ஸ்பேஸ், ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வாக்கி எல்லாமே பண்ணிட்டு வராங்க. நாசாவோடதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் அவங்க செகண்டாக தான் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஸ்பேஸ் ரேஸில் நம்மளும் ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து மூணுக்கு போகிற ஃபர்ஸ்ட் ஹியூமன் நம்ம தான் அனுப்புவோம் அப்படின்ட்டாரு ஜான் எஃப் கென்னடி ஒரு இதில், ஒரு வெறியில். ஸோ இன்னும் 10 வருஷத்தில் வந்து நாங்கள் மூணுக்கு போகலன்னா படையப்பா மூச்சு நின்று போச்சுங்கிற மாதிரி சவால் விட்டுட்டாரு. அது 1962 வந்து சவால் விடுறாரு. பை த எண்ட் ஆஃப் திஸ் டிகேட் வில் கோ டு மூன் அப்படின்ட்டாரு. ஸோ அதுதான் அதனால வந்து ரொம்ப ஆக்சலரேட்டடாக பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அதை ஆக்சலரேட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஏகப்பட்ட சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பிரீச் ஆகி அந்த ஆக்சலரேட் பண்ணி அதை பண்ணாங்க. கடைசியில் 1969 ஜூலை 21, 22, 23 தே வென்ட் டு மூன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுதான் வந்து அந்த அப்போலோ மிஷன். அப்போ போனது என்னதுன்னா, நிலாக்கு போன பிறகு தான் அவங்க தெரியுது என்னென்ன ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டினில் போய் அங்கே நின்றுக்கிறாங்க. அப்புறம் தான் வந்து ஓகே, அப்போ அடுத்தடுத்த அப்போலோ மிஷன்ஸில் இந்த ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு ஆட் பண்ணுறோம். முதல்ல போன அப்போலோ மிஷனில் ஒன்றும் இல்லை, நிலாவில் போய் இறங்குறோம், கொஞ்சம் கல் எடுக்கிறோம், மண் எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், அப்புறம் அப்படியே கொடி வச்சுட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான், பெருசாக எதுவும் பிளான் பண்ணல. அடுத்தடுத்த மிஷனில் தான் என்னென்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணணுமோ 6 மிஷன்ஸில் எவ்ரி இயருக்கு 2 மிஷன் போய் 69, 70, 71, 72 இந்த 4 இயர்ஸில் தே டிட் 6 மிஷன்ஸ் வித் 1 ஃபெயிலியர். ஸோ 7 லான்ச்சஸ் பண்ணாங்க. ஸோ பண்ணி அதில் என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணியாச்சு. மூணுலேருந்து எவ்வளோ கல், நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போலோ மிஷன் வந்து ஃபேக்குன்னு, அது வந்து யூஎஸ் ஏதோ ஏமாத்திட்டாங்கன்னு. அது வந்து அந்த காலத்து கான்ஸ்பிரசி தியரி. அப்போலோ மிஷன் இஸ் 100% ட்ரூ. ஹியூமன்ஸ் வென்ட் டு மூன். அதுக்கான ஆதாரங்கள் ஏகப்பட்டது இருக்கு, இன்க்ளூடிங் சந்திராயன் 2 அண்ட் சந்திராயன் 3 ஹஸ் கிவன் தி எவிடன்ஸ். நம்ம அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. சந்திராயன் 2லையும் எவிடன்ஸ் இருக்கு. சந்திராயன் 2 வந்து மூணை பண்ண மேப்பிங்ல மூணோட மேப்ஸ் இருக்குல்ல, மூணோட மேப்பை அவங்க பண்ணதில் ஃபோட்டோ எடுத்ததில் அதை ஜூம் பண்ணி பார்த்தா இன்னுமே அப்போலோ மிஷன்ஸோட லேண்ட் பண்ண அந்த ஸ்பாட்ஸ் இருக்கு நிலாவுடைய ஃபோட்டோஸில். ஸோ ஸ்டில்லும், ஏன்னா அது தேர் இஸ் நோ கிராவிட்டி, ஸோ வாட் எவர் இஸ் தேர் இட் வில் ஸ்டே.
ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த லேண்டிங் மாடியூல்லாம் அங்கே விட்டுட்டு வந்தோம்ல, அதெல்லாம் இன்னும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இட் ஹஸ் ஹேப்பன். இந்த கான்ஸ்பிரசி யாராவது நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கான்ஸ்பிரசி கிடையாது. நிலாவுக்கு போனது உண்மை தான், 100% ட்ரூ தான். அதில் என்னதுன்னா, அந்த கான்ஸ்பிரசி சொன்ன எல்லாத்தையுமே பிரேக் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினாலே அவங்கள பிரேக் பண்ணிடலாம். ஸோ அதுதான் அங்கே இருக்கிற இஷ்யூ. ஸோ என்ன நடக்குதுன்னா, நிலாவுக்கு போனவங்க என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணுமோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் அந்த ஸ்டோன் சாம்பிள் இஸ் பீங் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல் தி சயின்டிஸ்ட் த்ரூ தி வேர்ல்டு. ஏங்க ரஷ்யாவும் சைனாவும் அந்த கான்ஸ்பிரசி நம்பணும்? உங்களுக்கு புரியுதா? ஸோ ரஷ்யாவும் அந்த கல் வாங்கி டெஸ்ட் பண்ணாங்க, சைனாவும் அந்த கல்லை வாங்கி டெஸ்ட் பண்ணாங்க, இந்தியாவுக்கும் கொஞ்சம் கல் கொடுத்தாங்க, நம்ம ஊர்லையும் டெஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி ஒன் தே ஃபவுண்ட் தட் இட் டசன்ட் பிலாங் டு எர்த் அண்ட் இட் இஸ் அ லூனார் ராக்குங்கிறது இட்ஸ் ஃபைனல். அண்ட் லூனார் சாயில் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதில் கல்டிவேஷன்லாம் நடந்திருக்கு, வருமானு பார்த்துருக்காங்க. அந்த ரிசர்ச்லாம் இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ ஸ்டில் தேர் இன்னும் கொஞ்சம் அப்போ எடுத்துகிட்டு வந்த கல் இன்னும் மிச்சம் இருக்குது. ரிசர்ச்சுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, இன்னும் அவ்வளோ மிச்சம் இருக்குது. ஸோ அவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாச்சு, என்னென்னலாம் பண்ணணும்னு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அங்கே ஹியூமன் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஹியூமன் போய் ஒரு மிஷன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டதுனால அது அதே மாதிரி அதுக்கு ஏகப்பட்ட செலவு. ஆக்சுவலி அமெரிக்காவில் 70s இந்த அப்போலோ மிஷனுக்காக பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் இட் வெண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறதுனால ஏகப்பட்ட பேக்லாஷும் வந்துச்சு. நாடுல ஹெல்த் எஜுகேஷன்லாம் விட்டுட்டு இதில் இவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு. ஸோ அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சரி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, ஒரேடியாக முடிச்சிடலான்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சேட்டலைட்ஸ், ரோவர்ஸ் அண்ட் லேண்டர்ஸ்ன்னு இதை வச்சு முடிச்சிட்டாங்க. ரோபோட்ஸ் இனிமேல் அமிச்சாலே போதும், நம்ம பெருசாக போகணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி அது முடிஞ்சிடுச்சு. ஏன்னா ஹியூமன் போனோம்னா அதிக செலவு. ஸோ அப்போது அதுக்கப்புறம் இந்தியாவே இப்போ நம்ம சந்திராயன் வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் ரஷ்யாவும் சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் பண்ணிட்டாங்க, சைனாவும் சாம்பிள் ரிட்டர்னா ஒரு லேண்டர் இறங்கி அங்கேருந்து சாம்பிள் எடுத்துக்கிட்டு திரும்ப அது கிளம்பி இடத்துக்கு வரதா சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன். ஸோ அப்போ அந்த சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் நம்ம சந்திராயன் 4 தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதெல்லாம் ஆல்ரெடி ரஷ்யாவும் சைனாவும் பண்ணிட்டாங்க, ரிட்டர்னிங் தி சாம்பிள் ஃப்ரம் மூன். ஸோ அப்போ அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு போகிறாங்க. ஸோ அதனால் 50 வருஷங்கள் அதுக்கு தேவை இல்லை. இப்போ ஏன் திரும்ப தேவை வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின் பார்க்குறோன்னா, இப்போ திரும்ப நமக்கு ரிசோர்சஸ், ஒரு மெயின் டைமென்ஷன் யூட்டிலைசிங் தி நேச்சுரல் ரிசோர்சஸ் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிற நெசசிட்டி வந்திருக்கு. ரெண்டாவது டைமென்ஷன் என்ன இருக்குன்னா, இன்டர் பிளானட்டரி மூவ்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டெப்பையும் ஹியூமன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மார்ஸுக்கு அடுத்த ஒரு ஜேர்னி போகணும், அதர் பிளானட்ஸ்க்கும் போகணும் அப்படின்னு. ஸோ அப்போது மார்ஸுக்கு போகணும் அப்படின்னா, மார்ஸில் ஒரு ஹியூமன் மிஷன் பண்ணணும்னா திரும்பவும் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி வரும்போது இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்ஸுக்கு எர்த்துலேருந்து கிளம்பி போனோம்னா, அது ஹியூமன்ஸ்லாம் போகணும்னா அதுக்கு தேவைப்படுற ஃபியூவல், அதுக்கு தேவைப்படுற செட்டப், அதெல்லாம் ரொம்ப ஹை எண்டாக இருக்கும். இட்ஸ் வில் பி சோ ஹெவி தட் யூ நீட் அ வெரி பிக் ராக்கெட் டு கேரி தட் செட்டப். ஸோ அப்போ இருக்கிறப்போ நம்ம தர் இஸ் அ நெசசிட்டி டு கிரியேட் சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ ஸ்டாப்பிங் பாயிண்ட். அது நம்ம ஒரு ரீஃபியூலிங் பாயிண்ட் மாதிரி, ஒரு பிட் ஸ்டாப் பண்ணுவாங்கல்ல, F1 படம்லாம் பார்த்துருப்பீங்க. பிட் ஸ்டாப்னா அந்த காரில் டயர்லாம் மாற்றிட்டு போவாங்க, கார் சுற்றிட்டே இருக்கும், டயர்லாம் தேஞ்சிடும், டக்குன்னு டயர் மாற்றிடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி லாங்காக மார்ஸுக்கு போகிற ஒரு ஜேர்னியில் நடுவில் ஒரு பிட் ஸ்டாப்பாக மூணு இருக்கலாம். ஸோ அப்போது நம்ம ஃபியூச்சரில் மார்ஸுக்கு போகிறோன்னா இங்கேருந்து கிளம்பி மூணில் இறங்கி மூணில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து மார்ஸுக்கு போவோம். அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து போடணும்ல, லேண்டட் இன் மூணு அப்படின்னு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ்ஸ்க்காகும். ப்ளஸ் மூணில் ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அனுப்புன சங்கி மிஷனு, சந்திராயனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பேஸ் ஏஜென்சியோட மிஷனில் அவ்வளோ ரிசோர்ஸஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எல்லாத்தையுமே மெட்டீரியலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சவுத் போலில் வாட்டர் இருக்குது அப்படின்னு சந்திராயன் 2 கூட கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே வச்சுட்டு தான் வி ஆர் பிளானிங். சந்திராயன் 2 தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்பாங்க, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, சந்திராயன் 2ல 2 காம்பனண்ட், ஒன்று ஆர்பிட்டர், இன்னொன்று லேண்டர். லேண்டர் தான் போய் லேண்ட் ஆகல, ஆர்பிட்டர் ஆர்பிட்டரில் தான் இருக்கு. ஸோ அந்த ஆர்பிட்டர் தான் இட் கன்ஃபார்ம் தட் தேர் இஸ் வாட்டர். சந்திராயன் 1 அது ப்ரூவ் பண்ணிச்சு, சந்திராயன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த சவுத் போலில் வாட்டர் இருக்குன்னு தெரிஞ்சோடனே அப்போ அந்த ஸ்பாட்டை நம்ம வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் இஸ் ஸ்டில் ஃப்ரோசன். மூணு அதுக்கு ஒரு ஆக்சியல் டில்ட் இருக்கு. அந்த ஆக்சியல் டில்ட் இருக்கிறதுனால அதோட சவுத் போல் என்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் இஸ் அவே ஃப்ரம் சன். தேர் ஆர் மெனி கிரேட்டர்ஸ் வேர் தேர் இஸ் நோ சன்லைட் 24/7 365 days. சன்லைட்டே இல்லாமல் படாத கிரேட்டர்ஸ் இன்னும் இருக்கு. ஸோ அதோட ஓரியன்டேஷனால ஸோ மேலே சன்லைட் பட்டாலும் அந்த கிரேட்டர்ஸில் நிழல் தான் எனக்குமே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த மாதிரியான கிரேட்டர்ஸில் ஐஸ் இருக்குது. இன்னும் வாட்டர் இஸ் ஃப்ரோசன் இன் தி ஐஸ் ஃபார்ம். ஸோ அப்போ அந்த வாட்டர் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இப்போது திரும்ப நாசா they decided to land in the சவுத் போல். நம்மளோட சந்திராயன் 3 இட் லேண்டட், விக்ரம் லேண்டர் ஆல்சோ இட் லேண்டட் இன் தி சவுத் போல். அண்ட் அதுக்கப்புறமா அந்த சங்கி மிஷனும் இட் லேண்டட் இன் தி சவுத் போல். ஸோ சவுத் போலில் தான் இது இருக்கிறதுனால அது சவுத் போல் பக்கம் போகிறாங்க. அந்த சவுத் போலில் திரும்ப சந்திராயன் 3 ஆல்சோ இட்ஸ் ஃபவுண்ட் தட் நம்ம தண்ணி இருக்குதான் லேண்ட் ஆன உடனே அது பார்த்தோம். ஸோ அப்போ அதனால தான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேரலாக ஆர்டிமிஸ்ன்னு இவங்க லான்ச் பண்ணாங்க. இது லான்ச் பண்ணும்போது சைனாவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 2030 நம்ம சைனீஸ், ஸோ ஆஸ்ட்ரோநாட்னு இங்கே சொல்லுவாங்க, அங்கே ஆஸ்ட்ரோமாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்தியாவில் நம்ம வியோமோ நாட் அப்படின்னு டைகோ நாட்ஸ் அப்படின்னு சைனாவில் சொல்கிறாங்க. ஸோ தே வில் லேண்ட் தி ஃபர்ஸ்ட் டைகோ நாட்ஸ்
இன் மூன் பை 2030 அப்படின்னு சைனா சொல்லி சைனாவும் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2030 இப்போ அப்போ யூஎஸ்க்கு திரும்பவும் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ஆர்டிமிஸ் ஆரம்பிச்சு பொறுமையாக போகலான்னு இருந்தாங்க. ஆர்டிமிஸ் 1 வந்து ரொம்ப டிலே ஆச்சு. அது டிலே ஆகிட்டே இருந்ததுனால டிலே ஆகி 2019 பிளான் பண்ணது 22 தான் நடந்தது. நடுவில் பேண்டமிக் வர வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி 3 வருஷம் டிலே. இப்போ 22க்கு அப்புறம் ஆர்டிமிஸ் 2 நடக்கிறதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் டிலே. ஸோ இப்படி டிலே ஆகிட்டே போகுது. ஆனால் அதுக்குள்ளே சைனா வந்து இந்த மாதிரி வந்து அவன் டார்கெட்லாம் செட் பண்ணலாம். அவன் பாட்டுக்கு 2030 ரோட் மேப் வச்சு ஸ்லோவாக பண்ணிட்டு வரான். அவசரமே படுத்தலை. ஆனால் எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டே போகுது லைனாக. ஸோ அப்போ இவங்களது வந்து இவ்வளோ செட்பேக்ஸ் நம்ம கொஞ்சம் வந்து இன்னும் டிலே பண்ணாலும் அவன் ஒரு வேளை முன்னாடி போயிட்டானா அப்போ வந்து திரும்ப கௌரவ குறைச்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி another ஸ்பேஸ் ரேஸ் 2.0 ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இப்போ இருக்கிற கோல்டு வார் எனிமையான சைனா கூட. ஸோ சைனா திரும்ப அவனோட ஆஸ்ட்ரோநாட்ஸ் அனுப்புறதுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட ஆஸ்ட்ரோநாட்ஸ் அனுப்பிடணும் அப்படிங்கிறதுனால ஆர்டிமிஸ் 2 வந்து திரும்ப வந்து அட்வான்ஸ் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இப்போ அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிமிஸ் 3 இருக்கு. அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஆர்டிமிஸ் 4ல தான் வந்து ஹியூமன்ஸ் வந்து மூணில் லேண்ட் ஆகிறது பிளான். ஸோ அப்போ அதான் வந்து ஆர்டிமிஸோட ஜேர்னி. 4 and 5ல ஹியூமன்ஸ் லேண்ட் ஆவாங்க. இதான் வந்து அண்ட் அதுக்கப்புறம் எவ்ரி இயர் ஒரு மிஷன் இருக்கும்ட்டாங்க. ஸோ அது 2027க்குள்ளே அது நடந்துடும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு அவங்க சொன்ன ரோட் மேப். ஸோ ஆர்டிமிஸ் 4ல தான் ஹியூமன் லேண்டிங் இருக்கும். ஸோ அப்போ திஸ் இஸ் தி ஐடியா. அண்ட் சைனா இஸ் பிளானிங் ஃபார் 2030 தான். ஸோ இதான் வந்து இந்த என்டையர் ஸ்டோரியோட பேக்ட்ராப். ஓகே. ஸோ ஆர்டிமிஸ் 1ல வந்து என்ன பண்ணாங்கன்னா இதான் வந்து அந்த இமேஜ்ல இங்கே போட்டாங்க. ஆர்டிமிஸ் 1 வந்து அன்க்ரூடு லூனார் ஆர்பிட் ரிட்டர்ன். ஸோ ஆர்டிமிஸ் 1ல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட். இப்போ நீங்கள் அப்போலோலையும் பார்த்தீங்கன்னா அப்போலோ 17 மொத்தம் 17 மிஷன்ஸ் இருக்கு. 17 மிஷன்ஸில் அப்போலோ 2, 3 வந்து ஆக்சுவலி கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அப்போலோ 1ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும். என்னன்னா அப்போலோ மிஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அது பிளான்டாக இருக்கும். நம்ம அப்போலோ பற்றி வருவோம். ஸோ என்ன மாதிரினா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதில் வந்து யூ வில் ஹாவ் 3 இம்பார்ட்டன்ட் மாடியூல்ஸ் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லலாம். ஒன்று வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கமாண்ட் மாடியூல். கமாண்ட் மாடியூல் தான் இந்த ஓரியான் அப்படிங்கிறது. அதில் தான் இந்த 4 பேரும் இருக்காங்க. கமாண்ட் மாடியூலை தாண்டி சர்வீஸ் மாடியூல்னு ஒன்று இருக்கும். சர்வீஸ் மாடியூலில் தான் உங்களுக்கு வந்து ஃபியூவல், அப்புறம் ஃபுட்டு, அப்புறம் மற்ற சமாச்சாரங்கள் ஏதாவது சர்வீஸ்க்கு அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இது 2வது. 3வது வந்து லூனார் லேண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்போ க்ரூ மாடியூல், சர்வீஸ் க்ரூ ஆர் கமாண்ட் மாடியூல் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. க்ரூ மாடியூல், சர்வீஸ் மாடியூல், லூனார் லேண்டர் அப்படின்னு 3 காம்போனன்ட் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஒரு மிஷனில் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த 3மே தான் வந்து நிலாவை நோக்கி போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ இது 3மே இதாக இருக்கும். ஸோ அப்போ க்ரூ மாடியூல், கமாண்ட் மாடியூல், அதாவது கமாண்ட் மாடியூல், சர்வீஸ் மாடியூல், லூனார் லேண்டர் 3மே வந்து மூன் கிட்ட போகும். மூன் கிட்ட போன உடனே என்ன ஆகிடும்னா இந்த லூனார் லேண்டர் மட்டும் பிரிஞ்சு இப்போ என்ன ஆகுனா இந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் ஸ்லோவாக வந்து இந்த கமாண்ட் மாடியூல்ல இருந்து இதுக்குள்ள லூனார் மாடியூல் லேண்டருக்குள்ள மூவ் ஆயிடுவாங்க. ஸோ மூவ் ஆன பிறகு அதுலேருந்து ஒரு 2 பேர் கீழே இறங்கி இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அதுலேருந்து மேலே வந்து திரும்ப இந்த கமாண்ட் மாடியூலில் அது சேர்ந்துடும். ஆக்சுவலி வந்து கமாண்ட் மாடியூலில் சேர்ந்த பிறகு ஆஸ்ட்ரோநாட்ஸ் திரும்ப கமாண்ட் மாடியூலுக்குள்ள வந்த பிறகு லூனார் மாடியூலை எஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆர்பிட்லேயே அது விட்டுருவாங்க. ஸோ விட்டுட்டு எர்த்தை நோக்கி திரும்ப அந்த கமாண்ட் மாடியூலில் சர்வீஸ் மாடியூல் மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும். எர்த்தோட அட்மாஸ்பியர் கிட்ட வரும்போது சர்வீஸ் மாடியூலையும் கட்டி விட்டு ஃபைனலாக அந்த க்ரூ ஆர் கமாண்ட் மாடியூல் மட்டும் தான் எர்த்தில் டிசென்ட் ஆகும். ஸோ இதுதான் ப்ராசஸ். அப்போ இங்கே ஒரு வாட்டியும் இது வந்து ராண்டவோ அப்படின்னு சொல்லுவாங்க. ராண்டவோனா இது டாக் ஆகுது, அன்டாக்கிங் நடக்குது. எங்கேருந்து அங்கே போகிறாங்க, ஒரு லூனார் மாடியூல் போய் கீழே இறங்கணும், திரும்ப அது டேக் ஆஃப் ஆகிட்டு வந்து இதில் வந்து சேரணும். ஸோ அப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகுதா? அதே மாதிரி வந்து எர்த்தில் வந்து ஸ்லிங் ஷாட்டுங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இதை லான்ச் பண்ணுவாங்க. ஸ்லிங் ஷாட் கிராவிட்டி அசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுன்னா இப்போ எர்த்துலேருந்து மூணுக்கு போகிறதுக்கும் மூணுலேருந்து எர்த்துக்கு வரதுக்கும் ஃபியூவலே தேவையில்லை. எர்த் அண்ட் மூனோடைய கிராவிடேஷனல் புல்லோட இன்ட்ராக்ஷன்ஸ்லேயே அதை அனுப்பி விட்டுறலாம். நீங்கள் ஒரு டிரான்ஸ்லூனார் ஆர்பிட்டில் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது தானாக நிலாக்கு போயிடும். ஸோ நிலாலேருந்து திரும்ப வந்து ஸ்லிங் ஷாட் பண்ணாங்கன்னா தானாக இடத்துக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு அது ஃபியூவலே தேவையில்லை. இங்கேருந்து அதை போய் ஆர்பிட்டில் விடுற வரைக்கும் தான் ஃபியூவல் தேவை. அப்புறம் நிலா கிட்ட ஒரு யூட்டன் போட தான் ஃபியூவல் தேவை. ஸோ அப்போது இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணணும். எடுத்தோன்னே ஆளுங்களை வச்சு அனுப்ப முடியாது. அதனால தான் ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டமிஸ் 1ல வந்து என்ன பண்ணாங்க, காலி வண்டி அமுச்சு விட்டாங்க. ஒரு ரோபோ மட்டும் உட்கார வச்சுட்டு காலியாக அமுச்சு விட்டாங்க. இந்த ஆக்சுவலி இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இந்த லூனார் மாடியூலை வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொன்னது எலான் மஸ்க், ஸ்பேஸ் எக்ஸ். இன்னும் ரெடி பண்ணவே இல்லை. ஸோ இப்போதைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதை ரெடி பண்ணாமலேயே ஆர்டமிஸ் 2 லான்ச் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் அவசரம். ஸோ அதனால தான் சைனாவோட ப்ரெஷர் தான் காரணமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு எது ரெடியா இருக்குன்னா சர்வீஸ் மாடியூலும் கமாண்ட் மாடியூல் மட்டும் தான் ரெடியா இருக்கு. அந்த லூனார் லேண்டர் வந்து இன்னும் அந்த எலான் மஸ்க்கு கொடுக்கல. ஸோ அதனால இது ரெண்டுத்தை வச்சுட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஆர்டமிஸ் 1ல என்ன பண்ணாங்க, இந்த கமாண்ட் மாடியூலும் சர்வீஸ் மாடியூலும் உள்ள வந்து ஒரு பொம்மை மட்டும் வச்சு அனுப்பி விட்டாங்க. அது பாட்டு யாருமே இல்லாம எர்த்தை சுத்திட்டு ஒரு வாட்டி நிலாவை போயிட்டு நிலாவை சுத்திட்டு திரும்ப எர்த்துக்கு வந்துருச்சு. ஸோ ரோபோ வச்சு ஒரு வாட்டி பண்ணிட்டாங்க. இப்போ ஹியூமன்ஸை வச்சு பண்றது தான் ஆர்டமிஸ் 2. ஆர்டமிஸ் 1க்கு 2க்குள்ள இருக்க வித்தியாசம், ஃபர்ஸ்ட் ரோபோ வச்சு தனியா அமிச்சாங்க. இப்போ ஹியூமன்ஸ் உள்ள இருக்கிறப்ப ஹியூமனால அடாப்ட் பண்ண முடியுதா, ஹியூமன் சூட்டபிளா அது இருக்கா, ஹியூமன்ஸால ஏன்னா வேன் ஆலன் பெல்ட்னு ஒன்று சொல்லுவோம். வேன் ஆலன் பெல்ட்னா என்னதுன்னா எர்த்தோடைய ரேடியேஷன்ஸ். ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆல்சோ ஆக்டிங் ஆஸ் அ ப்ரொடெக்டிவ் கவர்.
ஸோ சன்லேருந்து வர சோலார் ஃப்ளேர்ஸாக இருக்கட்டும் ஒரு சோலார் விண்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது காரணம் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை ரிப்பல் பண்ணிடும். ஸோ அப்போ நீங்கள் நிலாக்கு போனோம்னா இந்த எர்த்தோடைய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை தாண்டி வெளியே போகிறோம். ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை தாண்டி வெளியே போகிறப்போ உங்களுக்கு ரேடியேஷன் வரும். ஆக்சுவலி ஸ்பேஸில் நிலாக்கு போயிட்டு வரதுங்கிறதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இந்த எர்த்தோட மேக்னெட்டிசம் இந்த வேன் ஆலன் பெல்ட்டுங்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்மள எல்லாரையுமே காஸ்மிக் ரேஸ் கிட்ட இருந்தும் சோலார் ரேடியேஷன்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டுல இருந்து நம்ம வெளியே போகிறோம். வெளியே போகிறப்போ யூ ஆர் எக்ஸ்போஸ் டு காஸ்மிக் ரேஸ். ஸோ அந்த எக்ஸ்போஷர்னால ஹியூமன்ஸ்க்கு ஜீன் வரைக்கும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதில் ஹியூமன்ஸ் போனோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த க்ரூ மாடியூலை ரெடி பண்ணணும். ஸோ அது ஹியூமன் ஃபீஸிபிளாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ திரும்ப இது என்ன பண்ண போகுதுன்னா திரும்ப போயிட்டு நிலா கிட்ட போயிட்டு ஒரு யூட்டன் அடிச்சு திரும்ப வந்துடும். ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி ஒரு 8 போட்டு வருது, அவ்வளோதான். இதுதான் வந்து ஆர்டிமிஸ் 2. ஆர்டிமிஸ் 3ல தான் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் இயர் 2027. அதில் தான் வந்து எலான் மஸ்க் அதுக்குள்ளே நான் கொடுத்துட்றேன்டாரு லூனார் லேண்டரை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த கமாண்ட் மாடியூல், சர்வீஸ் மாடியூல், லூனார் லேண்டர் அப்போலோவில் பண்ண மாதிரி 3த்தையும் சேர்த்து லான்ச் பண்ணி, ஆனால் அது நிலாக் போல ஆர்டிமிஸ் 3ங்கிறது. ஆர்டிமிஸ் 3 இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஒன்லி இன் தி லோவர் எர்த் ஆர்பிட். எர்த்துக்கு வெளியில் அதை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. எர்த்தோடைய லோவர் எர்த் ஆர்பிட்டில் இந்த கமாண்ட் மாடியூல் இருக்கும். கமாண்ட் மாடியூல் வந்து லூனார் மாடியூல்குள்ளே போயிட்டு அது பிரிச்சிருவாங்க. பிரிச்சுட்டு ரெண்டு தனித்தனியாக ஒரு ரவுண்ட் அடிக்கும். ரவுண்ட் அடிச்சு திரும்ப இந்த லூனார் மாடியூலை கமாண்ட் மாடியூலோட சேர்க்க முடியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துட்டு திரும்ப வந்து இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. ஏன்னா இந்த இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கமாண்ட் மாடியூல் வந்து லூனார் மாடியூல்ல 2 ஆஸ்ட்ரோநாட்ஸ் இறங்கி அவங்க கீழே போயிட்டு நிலால ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு திரும்ப மேலே வந்து இந்த கமாண்ட் மாடியூலோட லிங்க் ஆகி அப்புறம் தான் இடத்துக்கு வர முடியும். ஸோ அப்போ அந்த டாக்கிங் அன்டாக்கிங் ராண்டவோலாம் நடக்குதா, இந்த லூனார் மாடல் இவன் ஒழுங்காக தான் செஞ்சு கொடுத்தானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ஆர்டிமிஸ் 3யோட அப்ஜெக்டிவ். ஸோ ஆர்டிமிஸ் 3 சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா தான் ஆர்டிமிஸ் 4ல திரும்ப ஹியூமன்ஸை வச்சு, ஆக்சுவலி ஆர்டிமிஸ் 3லையும் ஹியூமன்ஸ் இருக்காங்க, பட் அவங்க எர்த் ஆர்பிட்ல தான் இருப்பாங்க. ஆர்டிமிஸ் 4ல தான் திரும்பவும் வந்து the moon landing mission will happen in 2027 as 2028 I'm sorry 2027ல ஆர்டிமிஸ் 3 இருக்கும், 2028ல ஆர்டிமிஸ் 4 இருக்கும். அதில் வந்து they will be doing it. ஸோ உங்களுக்கு புரியுதா? Optimus 10-day long mission send 4 astronauts to fly by the moon, first such voyage in the Apollo Aero mission. So 1972 அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன்ஸ் வந்து வேன் ஆலன் பெல்ட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இது வரைக்கும் வேன் ஆலன் பெல்ட்டை விட்டு வெளியே போனவங்க எத்தனை பேர்? ஸோ அப்போ வந்து மொத்தம் வந்து அப்போலோ 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 10 × 3 30 பேர் தான் எர்த்தோட வேன் ஆலன் பெல்ட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அப்போலோ 8, 9, 10லையும் ஹியூமன்ஸ் இருந்தாங்க, அவங்களும் இந்த மாதிரி சுற்றிட்டு போனாங்க. ஸோ அந்த கணக்கு இருக்குது. அண்ட் மூன் மிஷனில் 3 பேர் போனாங்க. அதில் ஒருத்தர் கமாண்ட் மாடியூலில் இருப்பார், 2 பேர் தான் இறங்குவாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட 2 பேர் வந்தாங்க, 3 பேர் தான் போனாங்க. அதில் ஒருத்தனுக்கு பாருங்க, ஒருத்தர் வந்து மேலே உட்காந்துட்டாரு, 2 பேர் தான் கீழே இறங்குவாங்க. ஸோ அப்போ இத்தனை பேர் அந்த ஆர்பிட் விட்டு போயிடும். 30 பேர் தான் எர்த்தை வந்து ஒரு பாலாக பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போனவங்களாம் பார்த்துருக்காங்கன்னா கிடையாது. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், இட்ஸ் நாட் தட் ஃபார். எர்த்தை வந்து உங்களுக்கு ஃபுல் இமேஜ்லாம் தெரியாது, எர்த்தோட ஒரு பாட்டு தான் தெரியும். நம்ம இங்கேருந்து நிலாவை பார்க்குற மாதிரி எர்த்து அப்படி ஒரு ரவுண்டாக பார்த்ததே இது வரைக்கும் 30 பேர் தான். இந்த அப்போலோ மிஷன்ஸில் போனவங்க மட்டும் தான் பார்த்துருக்காங்க, வேறு யாரும் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இவங்க பார்த்து ஃபோட்டோலாம் அனுப்பிட்டாங்க, பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபோட்டோ வந்துச்சு. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ டேக்கன் ஆஃப்டர் அப்போலோ மிஷன்ஸ் பை ஹியூமன். அப்போலோ 8ல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எர்த் ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பாங்க. அதான் வந்து ஃபர்ஸ்ட் எர்த்தோடைய பால் இமேஜ் விச் இஸ் டேக்கன் பை ஹியூமன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த கேத்ரின் அவங்க வந்து எடுத்திருப்பாங்க இந்த பர்டிகுலர் இமேஜை. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வி ஆர் சீயிங் திஸ் எர்த். இந்த இமேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய, இது என்ன புதுசாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அது அப்போலோ மிஷனுக்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு திரும்ப இப்போ தான் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்ததெல்லாம் யாருன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் லான்ச்சில் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். இப்போ சந்திரயான் வந்து ஒன்று திரும்பி எடுத்திருக்கோம், அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க, தவிர ஹியூமன்ஸ் எடுத்தது இல்லை. ஸோ ஹியூமன் எடுத்த ஃபோட்டோ அதுதான் வந்து நீங்கள் இதில் வந்து நோட் பண்ணணும். ஸோ ஆர்டிமிஸ் 3 வந்து க்ரூடு டெஸ்ட் இந்த எர்த் ஆர்பிட் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ஸ்டார்ஷிப் ஹியூமன் லேண்டிங் சிஸ்டம். அந்த ஹியூமன் லேண்டிங் சிஸ்டம் தான் வந்து மூன் லேண்டர். ஆக்சுவலி வந்து யாரோட மூன் லேண்டரை வந்து நம்ம வாங்க போறோம்னு இன்னும் முடிவு பண்ணல. 2 கம்பெனி ரேஸ்ல இருக்கு. ஒன்று வந்து ஸ்டார்ஷிப், ஒன்று வந்து ஸ்பேஸ் எக்ஸ், இன்னொன்று வந்து ப்ளூ ஆரிஜின். இந்த 2 கம்பெனி வந்து ஒரு லூனார் லேண்டரை ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி 2த்தையும் டெஸ்ட் பண்ண போறாங்க. ஒன்று எலான் மஸ்கோடையும் டெஸ்ட் பண்ணுவாங்க, இவனையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. எது வேலை செய்யுதோ அதை வச்சுட்டு போயிடலாம். ஸோ அதான் வந்து எலான் மஸ்க் வந்து அது ஹியூமன் லேண்டிங் சிஸ்டம் HLS பேர் வச்சிருக்காரு. ப்ளூ ஆரிஜின் வந்து ப்ளூ மூன் லேண்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அது 2த்தையும் வந்து ஆர்டிமிஸ் 3ல வந்து எர்த் ஆர்பிட்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆர்டிமிஸ் 4 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிமிஸ் க்ரூட் மிஷன் லேண்டிங். ஆஃப்டர் ரீச்சிங் லூனார் ஆர்பிட், க்ரூ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் ஒரையான் டு கமர்ஷியல் லூனார் லேண்டர் ஃபார் தி டிசென்ட். எந்த லேண்டர்னு தெரியல, எது செலக்ட் ஆகுதோ அதில் டிசென்ட், லூனார் டிசென்ட் நடக்கும். ஸோ அதில் தான் 4th டைம் நடக்கும். 5th-லேருந்து 5th மிஷன்லேருந்து தான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் ஆரம்பிக்கும். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆரம்பிச்சு இயர்லி 1 பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.
ஸோ இது எதுக்குன்னா யூஎஸ் இப்போ ஏன் வந்து இது அவசர அவசரமாக பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ திரும்ப செகண்ட் டைம் சவுத் போலில் ரிசோர்சஸ் எடுக்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்கே கடை போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடணும். சைனா ஃபர்ஸ்ட் போயிட்டானா இப்போ அவன் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும், அவனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடச்சிடும், டாமினன்ஸ் கிடச்சிடும். அப்போ அவன் ரூல் செட் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி நம்மளே ரூல்ஸ் போட்டுடலாம், நம்மளே அங்கே போய் ஒன்று ரெடி பண்ணிட்டா நமக்கு ஒரு ரைட் இருக்கும். ஆனால் ஸ்பேஸ் ட்ரீட்டி சேஸ் நோ ஒன் கேன் என்ஜாய் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குல்ல. அது என்ன சொல்லுதுன்னா, யாருக்குமே நீங்க குளோபல் காமன்ஸ் யூனிவர்சல் காமன்ஸ்ல ரைட்ஸ் கிடையாது. எனி செலஸ்டியல் பாடி ஆர் ஸ்பேஸ் பாடியில் நோ இண்டிவிஜுவல் கண்ட்ரி கேன் கிளைம் ரைட்ஸ். ஸோ அப்போ நிலால அது என்னோட ரிசோர்ஸ்னு சொல்லிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ, இது ஓப்பன் எண்டடாக இருக்கிறப்போ இவன் ஃபர்ஸ்ட் போயிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு ஏர்லி அட்வான்டேஜ் கிடைக்குங்கிறதுனால தான் தே ஆர் ரேசிங். ஸோ இதான் இது நடக்குது. ஸோ கிரீக் இப்போ என்னதுன்னா, அப்போலோ 1 to அப்போலோ 5 வந்து மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்கலாம். அதோட அப்ஜெக்டிவ் ஆர்டிமிஸ் 1 to ஆர்டிமிஸ் 5 வந்து மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்கலாம். அதனால தான் ஒன்னொன்றுல என்ன பண்றாங்கன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து கிரீக் மித்தாலஜியில் ஆர்டிமிஸ் வாஸ் டாட்டர் ஆஃப் ஜிஎஸ். ஜிஎஸ்ங்கிறவர் தான் வந்து மூன் காட், சிஸ்டர் ஆஃப் அப்போலோ. ஜிஎஸ்ங்கிற மூன் காடுக்கு ரெண்டு பசங்க, ஒன்று அப்போலோ, ஒன்று ஆர்டிமிஸ். இப்போ அப்போலோ ஆல்ரெடி போயிட்டு வந்தாங்க, இப்போ ஆர்டிமிஸ்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து அதோட ஐடியா. ஸோ ஆர்டிமிஸோட லோகோவில் பார்த்தீங்கன்னா, அந்த கீழே வந்து ஃபர்ஸ்ட் வந்து எர்த்து வந்து கிரசன்ட் ஃபார்மில் இருக்கு. எர்த்துல இருந்து இங்கே வந்து மூணு வந்து ஹாஃப் மூன் இருக்கு. ஸோ அப்போ எர்த்துல இருந்து நாங்கள் வந்து மூணுக்கு போயிட்டு மூணுல இருந்து பியாண்டு போறோம்னு சொல்றது தான் இந்த ஏ. இது ஏ வந்து ஆர்டிமிஸையும் குறிக்கும், அட் தி சேம் டைம் ஆரோ மார்க்கையும் குறிக்க போகுது. எர்த் டு மூன் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறதும் குறிக்க போகுது. இந்த ரெட் கலர் வந்து அந்த ட்ரெஜெக்டரியை குறிக்குது. ஸோ இதான் வந்து ஒருத்தரும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஹெச்எல்எஸ் அவர் ரெடி பண்ண ஹெச்எல்எஸ் இப்படி தான் இருக்க போகுது. இதில் தான் வந்து அந்த நிலாவில் இறங்க போகிறாங்க அப்படின்னு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மார்ஷியன் படத்துலையும் இதே மாதிரி ஒரு லேண்டர் தான் படத்தில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவரும் கொடுத்துருக்காரு. ஆனால் ப்ளூ ஆரிஜின் வந்து கொஞ்சம் வேற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது இறங்கி பண்ண போகிறதா. அதே மாதிரி நாசாவோட அடுத்த கோல் என்னதுன்னா, மூணில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறது. ஸோ இப்போ 2028 இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இயர்லி ஒரு மிஷன் லான்ச் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே செட் பண்ணி பேஸ் உருவாக்க போகிறாங்க, மூன் பேஸ். அதுதான் அடுத்த ஆர்டிமிஸோடைய ஃபியூச்சர் கோல். ஸோ இதான் இதோட பிளான், அங்கே போயிட்டு இதை எடுத்துக்கிறது. ஸோ இதுக்கு பக்கத்தில் சைனா ஒன்று கட்டலாம். நாளைக்கு அதை வச்சு 4 படம் வரும். பார்த்தீங்களா, அவங்க வந்து கிறிஸ்டினா கர்ச் வந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க. நமக்கு என்ன சீன் போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபோட்டோ யாராலையும் எடுக்க முடியுமா? யாராலையும் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோலாம் இதுதான் வந்து யூனிக் ஃபோட்டோ. இதெல்லாம் தான் டிபி வைக்கணும். நம்மளும் ஒன்று போயிட்டு டிபி வைக்கணும்னு சொல்லக்கூட முடியல. ஏன்னா ஆஸ்ட்ரோநாட் காஸ்மோநாட் ஆகிற வயசெல்லாம் கடந்தாச்சு. ஆனால் எல்லாருக்கும் சின்ன வயசில் ஒரு ஆசை இருக்கும்ல. இங்கே இருக்க எல்லாருக்குமே ஆஸ்ட்ரோநாட் ஆகணும்னு ஒரு காலத்துலேயாவது ஆசை வந்திருக்கும். அதுதான் வந்து இதில் வர்றது. ஸோ நாசாவோட ஆர்டிமிஸ் 2 இஸ் தி ஃபர்ஸ்ட் க்ரூட் மிஷன் ஆஃப் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன்ஸ் வில் லேண்ட் இன் தி விசினிட்டி ஆஃப் தி மூன்ஸ் இன் அப்போலோ 17 மிஷன். ஸோ இது வந்து ஒரு 10 டே லூனார் ஃப்ளைபை மிஷன். ஃப்ளைபை மிஷன் என்னதுன்னா, மூணு சுற்றிட்டு யூட்டன் போட்டு வந்துருவாங்க, இறங்க போகிறது இல்லை, ஜஸ்ட் ஃப்ளைங் பை. 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து ஆன் தி போர்டு வந்து போயிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அப்போலோ மிஷன் பற்றி பார்ப்போம். அப்போலோ மிஷன் கூட கம்பேரிசன் வந்து படிக்கணும். நீங்கள் அப்போலோ மிஷன் பற்றி டீட்டெயிலாக படிக்கணும்னா இட்ஸ் அ லாங் திங். அந்த விக்கிபீடியா பேஜ்லாம் கூட படிக்க முடியாது. அதுக்கே விக்கிபீடியா பேஜ் படிக்கவே 2-3 நாள் ஆகும், அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு அதில். ஸோ அந்த அப்போலோவோட மிஷன் பற்றி நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இந்த ஜான் எஃப் கென்னடி சொன்ன உடனே பயங்கரமான ஃபண்டிங் கொடுத்து அப்போலோ மிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போலோ மிஷனுடைய ஃபர்ஸ்ட் மிஷன் அப்போலோ 1ல வந்து என்ன பிளான்னா, இதே மாதிரி ஒரு லான்ச்சில் இந்த டெஸ்டிங்காக 3 ஆஸ்ட்ரோநாட்ஸ் போகிறாங்க. அந்த லான்ச்சை டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ராக்கெட் வெடிச்சு 3 பேர் இறந்துட்டாங்க. அப்போலோ 1லேயே ஒரு சம்பவத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா அப்போலோ 2, அப்போலோ 3 எல்லாம் ஸ்கிராப் பண்ணி நம்ம நிறுத்தி வச்சுட்டாங்க. திரும்ப ஒரு பேக்லாஷ் வந்த பிறகு. ஸோ ஹியூமன் ரெடியாக தான் இருக்குது, ஹியூமன் சேஃபாக தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண பிறகு தான் அப்போலோ 2, 3 ஸ்கிராப் பண்ணிட்டு டேரெக்டாக அப்போலோ 4லேருந்து தான் தே வுட் ஹவ் ஸ்டார்டட் அகைன். I'll just show you that page. இது எதுக்குன்னா, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஐடியாக்காக நீங்கள் வந்து கம்பேரிசனில் கேட்கலாம். அப்போலோ ஃபார்மசியா? சரி, இவன் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அப்போலோன்னு பேர் வச்சு? அப்போலோங்கிற மெடிக்கல் கார்டு ஏதாவது இருக்கீங்களா? ஹெல்த் கார்டுக்கு பேர் என்ன? அதுவும் அப்போலோவா? நிலாக்கு எதுக்கு ஹெல்த் பசங்க? சரி, இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் காஸ்ட் படி 257 பில்லியனா அதோடைய காஸ்ட். இந்த அப்போலோ மிஷன் 257 பில்லியனா கிட்டத்தட்ட தமிழ்நாடோட ஜிடிபி. வந்து 257 பில்லியன் அப்போலோ மிஷனுக்கான செலவு. அதான் சொல்றாங்க, அந்த அளவுக்கு அது காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு. இது ஆக்சுவலி பாருங்க, எல்லாமே ஹேண்ட் ட்ரான் டயக்ராம்ஸ். இதெல்லாம் 2 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துருவோம். இது மாதிரி கிளம்புதா, எர்த்தை விட்டு கிளம்புன உடனே இதில் தான் உங்களுக்கு 3மே இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லூனார் லேண்டர் இருக்குது, நடுவில் க்ரூ மாடியூல் இருக்கும், அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் மாடியூலும் இருக்கும். சரிதான், இதுதான் வந்து
இந்த கோனிக்கெல்லாம் இருக்குல்ல, கோன் பிளேஸ்ட் ஆன் தி சிலிண்டர் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் தி ஏரியான்னு கேட்பாங்களே, அதுதான் இது. ஒரு கோன், ஒரு சிலிண்டர் இருக்கு, அந்த சிலிண்டரும் அந்த பின்னாடி இருக்கு, இதுதான் வந்து சர்வீஸ் மாடியூல். இந்த மேல இருக்கிற இந்த கோன் தான் வந்து க்ரூ மாடியூல். அது ரெண்டு ஒண்ணா இருக்கு. அது கூட ஃப்ரண்ட்ல வந்து லூனார் லேண்டர் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இது மூணு தான் செட்டா போகும். அதுல இது மட்டும் இறங்கும். இறங்கி நிலால லேண்ட் ஆகும். லேண்ட் ஆன பிறகு அவங்க இறங்கி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க, ஏறின உடனே திரும்ப அது டேக் ஆஃப் ஆயிடும். டேக் ஆஃப் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா இந்த லேண்டர்ல இந்த பேஸ் பார்ட்லாம் நிலாலே விட்டுருவாங்க. வெறும் மேல இருக்கிற இந்த போர்ஷன்ஸ் மட்டும் தான் டேக் ஆஃப் ஆகும். ஸோ அது டேக் ஆஃப் ஆகி திரும்ப வந்து ஆர்பிட்ல வந்து இட் வில் கம் அண்ட் லிங்க் டு தி க்ரூ மாடியூல். க்ரூ மாடியூல்குள்ள வந்த பிறகு க்ரூ எல்லாம் திரும்ப அதுக்குள்ள போன பிறகு இதை கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டுட்டு நிலால இருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி இப்படி தான் வருவாங்க. ஸோ க்ரூ மாடியூலும் சர்வீஸ் மாடியூல் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகிறப்போ எர்த்துக்குள்ள கிட்ட வரும்போது இந்த சர்வீஸ் மாடியூலும் கட்டி விட்டுட்டு ஃபைனலாக க்ரூ மாடியூல் மட்டும் லேண்ட் ஆகும். ஸோ அப்போலோ மிஷனுடைய அந்த டயக்ராம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இந்த அதை வந்து ஒரே பிக்சரில் இங்கே வந்து டெபிக் பண்ணியிருப்பாங்க. ஹவு என்டையர் மிஷனுமே இந்த ஒரு ஃபோட்டோவில் டெபிக் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் வெரி ஹை டெஃபினேஷன் பிக்சர். என்டையர் மிஷனும் இருக்கும். அண்ட் ஃபன்னி திங் என்னதுன்னா இது எல்லாமே அப்போ ஹேண்ட் டிராயிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பாருங்க, அப்போலோ 1ல வந்து நாட் ப்ரோன் க்ரூ மெம்பர்ஸ் டைட் இன் தி ஃபயர் டியூரிங் தி லான்ச் ஸ்பாட் பேட் டெஸ்ட். அப்போலோ 4 தான் அதுக்கப்புறம் நடக்குது. அப்போலோ 4ல தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபிளைட் சாட்டன் 5. அப்போ யூஸ் பண்ண அந்த லான்ச் வெஹிக்கிள் பேர் சாட்டன் 5. இது இடத்துலேருந்து லான்ச் பண்ணதில்ல, அது பேர் சாட்டன் 5. ஸோ அதுக்கப்புறம் அப்போலோ 5ல திரும்ப அந்த டெஸ்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. எர்த்தோட ஆர்பிட்ல ஒரு டெஸ்ட் வந்து பண்ணாங்க. அப்போலோ 6 வந்து திரும்ப வந்து அன்க்ரூட் தான். இது எல்லாமே அன்க்ரூட் தான், ஆளே இல்லாமல் திரும்ப இன்னொரு டெஸ்ட் ஃபிளைட் நடந்துச்சு. இப்போ நம்ம ஆர்டிமிஸ் 1ல பண்ண மாதிரி நிலா வரைக்கும் எம்டியா போயிட்டு வந்துச்சு. அப்போலோ 7ல தான் வந்து ஃபர்ஸ்ட் க்ரூட் மாடியூல். ஆனால் அது எர்த்தோட ஆர்பிட்லேயே என்ன பண்ணாங்க, இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. இப்போ நம்ம ஆர்டிமிஸ் 3ல பண்றத அவங்க வந்து அப்போலோ 7ல பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக அப்போலோ 8 தான் இட் சிமிலர் டு ஆர்டிமிஸ் 2. ஆர்டர் மாறுதுங்க. அப்போலோ 8ல தான் என்ன ஆச்சுன்னா, ஃப்ராங்க் போர்மன், ஜேம்ஸ் லெவல் அண்ட் வில்லியம் ஆண்டர்ஸ் இவங்க 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வேன் ஆலன் பெல்ட் கடந்து வெளியே போனாங்க. ஹூஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ டு மூன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மூனோட ஆர்பிட்டுக்கு போன முதல் 3 பேர் இவங்க தான், நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. தீஸ் 3 பீப்புள் வென் டு மூன் ஆர்பிட். ஸோ ஃப்ராங்க் போர்மனும் ஜேம்ஸ் லெவலும் வில்லியம் ஆண்டர்ஸ்ல இந்த 3 பேருமே இதே மாதிரி அதை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா வயிற்றுச்சலாக இருக்கும், என்னடா இறங்க முடியலையே, ஜன்னல் வழியாக தான் பார்க்கணுமேனு. ஆனால் அப்போலோ 13ல ஜேம்ஸ் லெவலுக்கு திரும்ப இன்னொரு சான்ஸ் கிடைச்சது. அப்போலோ 13ல அந்த மிஷன்லயும் வந்து அவர் லேண்டிங்க்கு தான் இருந்துச்சு, அந்த மிஷன் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் தி வெரி அன்லக்கி ஆஸ்ட்ரோனாட் வந்து ஜேம்ஸ் லெவல். இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ அவுட் ஆஃப் வேன் ஆலன் பெல்ட். பட் அந்த நிலால லேண்ட் ஆகிற வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அது அப்போலோ 8. ஸோ இந்த 3 பேரும் ஞாபகம், ஃப்ராங்க் போர்மன், ஜேம்ஸ் லெவல் அண்ட் வில்லியம் ஆண்டர்ஸ் தான். இந்த நேம்ஸ் தான் வந்து நம்ம அங்கே படிச்சிருக்க மாட்டோம் ஜிகேலாம். அப்போலோ 9 மிஷன்லயும் வந்து செகண்ட் க்ரூட் ஃபிளைட்டு. இதுல என்ன ஆச்சுன்னா, இதுல என்ன இந்த காமெடி கேளுங்க. அப்போலோ உங்களுக்கு வந்து 9ல நடந்ததுல என்ன ஆகுதுன்னா, இது வந்து எர்த் ஆர்பிட்ல தான் வந்து திரும்ப நம்ம ஆர்டிமிஸ் 3 மாதிரியே இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிமிஸ் 3ல எப்படி என்ன பண்ண போறோமோ அது திரும்ப அப்போலோ 9ல ரீடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போலோ 7ல ஃபர்ஸ்ட் க்ரூட் எர்த் ஆர்பிட்டல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் க்ரூ சர்வீஸ் மாடியூல். வெறும் வந்து இது வந்து க்ரூ மாடியூல் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணாங்க எர்த் ஆர்பிட்ல அப்போலோ 7ல. ஆனால் அப்போலோ 9ல தான் க்ரூ மாடியூல், லூனார் மாடியூல் ரெண்டுமே எர்த்தோட ஆர்பிட்ல டெஸ்ட் பண்ணாங்க, விச் இஸ் சிமிலர் டு ஆர்டிமிஸ் 3. அப்போலோ 10ல நடந்தது தான் ரொம்ப கொடுமை. இது வந்து ட்ரெஸ் ரிஹர்சல். என்ன ஆயிடுச்சுன்னா, எர்த்தோட ஆர்பிட், நிலாவோட ஆர்பிட்டுக்கு போயிடுவாங்க. ஆர்பிட் இவங்க இந்த 3 பேர் தான் செகண்ட் பீப்புள் டு கோ டு தி மூன் அகைன். செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் இந்த 3 பேர். இதுல 2 பேர் லூனார் லேண்டர் மாடியூல் கூட போயிடுவாங்க. அந்த லூனார் மாடியூல் க்ரூ மாடியூல் இருந்து பிரிஞ்சிடும். பிரிஞ்சு அது நிலா கிட்ட போயிட்டு நிலாவை ரவுண்ட் அடிச்சு திரும்ப வந்து சேர்ந்துடும். தே டிட்ன்ட் லேண்ட் ஆன் மூன். ஸோ அது திரும்ப நிலாவோட ஆர்பிட்ல அது வந்து பிரிஞ்சு சேர முடியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணது தான் அப்போலோ 10. ஸோ இது எல்லாத்துலேயுமே சேஃப் அப்படின்னு வந்த பிறகு தான் அப்போலோ 11 வாஸ் லான்ச்ட். த மோஸ்ட் ஃபேமஸ் அப்போலோ 11 மிஷன் ஜூலை 16 டு ஜூலை 24. அதில் ஜூலை 21 தான் அவர் வந்து மூணில் லேண்ட் ஆயிருப்பார். ஸோ அப்போ இருந்து அந்த லூனார் லேண்டர் பேர் ஈகிள் அண்ட் அந்த க்ரூ மாடல் பேர் கொலம்பியா. ஸோ கொலம்பியாங்கிற க்ரூ மாடல்லையும் ஈகிளுங்கிற லேண்டரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் லேண்ட் ஆகிறாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங், மைக்கேல் காலின்ஸ் அண்ட் பஸ் ஆல்ட்ரின். பஸ் ஆல்ட்ரின் தான் வந்து மேலே க்ரூ மாடியூல்லேருந்து வேடிக்கை பார்த்துருந்தாரு. நீல் ஆம்ஸ்ட்ராங், மைக்கேல் காலின்ஸ் தான் கீழே. நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட ஃபோட்டோ எடுத்தவர் தான் மைக்கேல் காலின்ஸ். இவங்க 2 பேர் தான் அது வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட், ஸோ ஃபர்ஸ்ட் மேன் வந்து மூணில் லாண்ட் ஆனது ட்ராங்குலிட்டி பேஸ் அப்படிங்கிற அந்த பேஸ் பேர் வந்து ட்ராங்குலிட்டி பேஸ். இன்னும் அந்த ஆம்ஸ்ட்ராங்கோட வாய்ஸ் இருக்கும், வி லேண்டட் இன் தி ட்ராங்குலிட்டி பேஸ் ஹோஸ்டன் அப்படின்னு ஒரு சொல்லுவார். சி ஆஃப் ட்ராங்குலிட்டி அந்த ஏரியா பேர். ஸோ இந்த நேம் பாருங்க, த பிளேஸ் சி ஆஃப் ட்ராங்குலிட்டி இஸ் லொக்கேட்டட் இன் மூன். நீங்க தான் எலிமினேட் பண்ணுவீங்க, ஓ ஈரான் தான் நியூஸ்ல. ஸோ சி ஆஃப் ட்ராங்குலிட்டி எங்க இருக்குன்னா நிலால இருக்கு. ஆப்ஷன்ல ஏதாவது யூரோப்னு ஏதாவது போட்டு விட்டுற போறீங்க சரியா? ஸோ
ஸோ சி ஆஃப் ட்ராங்குலிட்டியில் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆகிறாங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த அப்போலோ 11 பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா இதுவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிசாஸ்டராக நடந்திருக்க வேண்டியது. என்ன ஆயிடுச்சுன்னா லேண்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிலால லேண்ட் பண்ண ட்ரை பண்ணதே இதில் தான் வித் க்ரூவோட. ஆனால் அந்த லேண்டருக்கு வந்து லேண்டிங் பண்ணும்போது நம்ம சந்திராயன் 2ல நடந்த அதே பிரச்சனை தான். லேண்ட் ஆகிறப்போ அது கரெக்டாக மேப் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால லேண்டிங் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கிரேட்டர் கிட்ட போய் லேண்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு ஆட்டோ பைலட்ல. ஸோ ஆட்டோ பைலட்ல கிரேட்டர் கிட்ட போய் லேண்ட் ஆச்சுன்னா கீழே விழுந்துருவோன்ட்டு டக்குனு ஒரு கண்ட்ரோல் பைலட் எடுத்துக்கிட்டாரு. நீல் ஆம்ஸ்ட்ராங் கண்ட்ரோல் பைலட் எடுத்துட்டு கண்ட்ரோல்டு ஃபிளைட்டா போய் லேண்ட் பண்ணும்போது ஃபியூலும் காலி ஆயிடுச்சு. ஸோ ஃபியூலும் காலி ஆகிட்டே இருக்கிறதுனால கடைசியில் 10 செகண்டுக்கு ஃபியூல் இருக்கிறப்போ தான் அது நிலாவில் லேண்ட் ஆயிருக்கும். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிருந்தாலும் அது லேண்ட் ஆயிருக்காது, கீழே கிராஷ் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு திக் தருணமாக தான் அந்த மிஷனே நடந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வந்தால் அது ஃபேக்குன்னு சொல்லி கலாய்க்கிறீங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மூணு. அதுக்கப்புறம் வந்து இதில் தான் வந்து சர்வேயர் 3 அப்படிங்கிற ஓஷன் ஆஃப் ஸ்ட்ராம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜனில் தான் அப்போலோ 12 வந்து லான்ச் ஆச்சு. ஸோ சி ஆஃப் ட்ராங்குலிட்டி ரீஜன்ஸ் இன் யூஸ் ஓஷன் ஆஃப் ஸ்ட்ராம்ஸ். ஸோ தேர்ட் லேண்டிங்கில் தான் திரும்ப ஜேம்ஸ் லெவல் போனார். சோகம் என்னதுன்னா அதுதான் அந்த ஃபெயிலியர் மிஷன் ஆயிடுச்சு. ஜேம்ஸ் லெவலில் தான் வந்து டாம் ஹேங்க்ஸ் நடிச்சிருப்பாரு. ஸோ அப்போலோ 13 மிஷன் தேர்ட் லேண்டிங் அட்டம், பட் இட் வாஸ் ஃபெயிலியர். ஸோ அந்த அதனால தான் வந்து இந்த ஸ்பேஸ் மிஷன்ஸ்லாம் 13ங்கிற நம்பர் யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் 13ன்னு பேர் வச்சா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சூப்பர் ஸ்டிஷன் அவங்களுக்கு. ஸோ திரும்ப அப்போலோ 14 போகுது. அப்போலோ 14ல் தான் எவ்வளோ கல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு வாட்டி வந்து 42 கிலோ 50 கிலோ 60 கிலோன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இன்னும் இந்த டேப்லெட் காலம்லேயே பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் ஸ்பெண்ட் வரும். அப்போலோ 17லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள்லாம் நிலாவில் இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ ஒரு நாள் தான் நிலாவில் இருந்தாங்க. இவங்கலாம் 3 நாள் 4 நாளில் தான் நிலாவில் இருந்திருப்பாங்க அடுத்தடுத்த மிஷனில். ஸோ 3-4 டேஸ் அங்கே இருந்து பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதான் வந்து இங்கே பாருங்க, அடுத்து 76 கிலோ அப்போலோ 15ல் கொண்டு வந்திருக்காங்க. அப்போலோ 16ல் தான் நிலாக்கு கார் எடுத்துகிட்டு போனாங்க. லேண்டருங்கிறது நம்ம பார்த்தோம், ரோவர்னு ஒன்று பார்க்குறோம்ல. இப்போ நம்ம வந்து பிரக்யானுங்கிற ரோவர் வந்து நம்ம சந்திராயன் 3ல அமிச்சோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளை கொண்டு போனாங்க. அதில் தான் உங்களுக்கு ஜான் யங்கும் கென் மெட்டிங்லையும் உட்காந்து வண்டி ஓட்டிட்டு போவாங்க. ஸ்டில் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. இதோட ட்ரிவன் இட், அது ஓட்டிட்டு போவாங்க. ஸோ அது அப்போலோ 16. அப்போலோ 17லையும் வந்து தேவோட அப்டேக்கன். ஸோ தாரஸ் அப்படிங்கிற ரீஜனில் இது லேண்ட் ஆயிடுச்சு. பிளேன் ஆஃப் டிகார்டிஸ் அப்படிங்கிறதுல ஒன்று லேண்டிங் இருக்குது. ஸோ ஹேட்லி அப்பெனைன். ஸோ இது வந்து நீங்கள் விக்கிபீடியா பேஜில் இருக்கும், போய் சும்மா பாருங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் இந்த பேர்லாம் சும்மா பாருங்கன்ற. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ இந்த லொக்கேஷன்லாம் இருக்குல்ல, சந்திராயன் 2 எடுத்த மேப்பில் இந்த லொக்கேஷன்லலாம் அந்த லூனார் மாடியூல் இன்னும் இருக்குது. ஏன்னா அது கீழே விட்டு தானே வந்தாங்க, அந்த ஸ்பாட்ஸ்லாம் இன்னும் இருக்குது. ஸோ தட் இஸ் another ப்ரூஃப் ஃபார் திஸ் மிஷன். ஸோ புரிஞ்சுச்சா, இந்த மாதிரி சாம்பிள்ஸ் ரிட்டன் ஆயிருக்கு. இது எல்லாருக்குமே அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து அப்போலோ மிஷன்ஸ். அப்போலோ பற்றி இத்தனை படங்கள் வந்திருக்கு. அப்போலோ 13 படத்தில் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஓகே, ஸோ இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட் நாசா இஸ் ஃப்ளைங் டு ப்ரூவ் த ஹோல் சிஸ்டம். ஸோ கிரவுண்ட் டீம்ஸ், ராக்கெட்ஸ் அண்ட் க்ரூ. இப்போ ஆர்டிமிஸ் 2ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் ஃப்ளைட் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட் ஃப்ளைட்ல என்ன பண்ண போறாங்கன்னா, கிரவுண்ட்லேருந்து அந்த ராக்கெட் லான்ச்சர் எப்படி வேலை செய்யுது, க்ரூஸ்க்கு வந்து அது ஹியூமன் ரேட்டடாக இருக்கா இல்லையா, அதெல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற அந்த 4 ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஆர் கோயிங் அகைன் யாருன்னா, ரீட் வைஸ்மேன், ஹீஸ் தி கமாண்டர், நாசாவோட சீனியர் ஆஸ்ட்ரோனாட். நெக்ஸ்ட் வந்து விக்டர் குளோவர் இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் கலர், அதாவது பிளாக் பர்சன். ஸோ அப்போலோ மிஷன்ஸ் போனது எல்லாமே ஒயிட் மென் தான். ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, விக்டர் குளோவர் இஸ் அ சீசன்டு பைலட் ஃப்ரம் அவங்களுடைய நேவி. அந்த பைலட்ல he is visiting the first person of color to travel beyond the low earth orbit. Astronauts நிறைய பேர் இருந்திருக்காங்க, பட் மூன் மிஷனில் போகிற ஃபர்ஸ்ட் பர்சன். அண்ட் கிறிஸ்டினா கோச்சுங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் டு கோ டு மூன் விசினிட்டி. ஸோ அவங்க தான் அந்த ஃபோட்டோ வந்து போட்டாங்க. ஸோ இவர் தான் கமாண்டர், இவர் தான் வந்து பைலட்னா வாஸ் கோயிங் டு டிரைவ் இட். இவங்க வந்து மிஷன் ஸ்பெஷலிஸ்ட்னா இவங்களோட வேலை என்ன? ஸோ கிறிஸ்டினா கோச்சும் ஜெர்மி ஹான்சனுடைய வேலை என்ன அப்படின்னா, அவங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போறாங்க. இப்போ நம்ம ஆக்சியம் 4 மிஷன் பத்தி படிக்கிறப்போ, ஆக்சியம் 4ல ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. ஒருத்தரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதுல பைலட்டா இருந்தவர் தான் சுபான்ஷு சுக்லா. அதே மாதிரி இதுல வந்து கிறிஸ்டியானா கோச்சும் ஹென்ரி ஹான்சன் தான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண போறாங்க. இங்க எர்த்துல இருந்து நிலாக்கு போற ஒரு 4 நாள் இருக்கு, நிலால இருந்து எர்த்துக்கு வர ஒரு 3 நாள், அந்த 4 நாள் இருக்குல்ல, அந்த டைம்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு 3 ஃபிளை பை இருக்கு. நைட் 10 o'clock வந்து நிலாவை ரீச் பண்ணி அந்த யூட்டர்ன் எடுப்பாங்க. இன்னைக்கு தான் அது. ஸோ யூட்டர்ன் எடுத்து திரும்ப ஒரு 4 நாள் ஆகும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. இன்னைக்கு நைட் 10 o'clock போய் லைவ் பாருங்க. ஐ மீன், நீங்க அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா. கனடியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ ஜெர்மி ஹான்சன் வந்து இஸ் தி ஃபர்ஸ்ட் நான் அமெரிக்கன் டு கோ டு மூன். ஏன்னா கனடா ஆஸ்ட்ரோனாட்டை ஒருத்தர் சேர்த்திருக்காங்க. அதாவது யூஎஸோட 51வது ஸ்டேட் தானே, அதனால அவங்களும் வந்து சேர்த்து. He will be the first non-American to leave the Earth's orbit. So trajectory வந்து the crew will not land on the moon. Instead they will perform a lunar flyby using a free return trajectory. இந்த ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி, லூனார் ஃப்ளைபை, அப்புறமா
ஸ்லிங் ஷாட், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இந்த ஆர்பிட் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அவங்க நிலாலேருந்து தே வில் ஃப்ளை அப்ராக்சிமேட்லி 7400 கிலோமீட்டர் நியர் தி மூன். மூன்லேருந்து மூணு கிட்ட போல, மூன்லேருந்து 7000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அது பறக்க போகிறாங்க. ஸோ கிராவிட்டி ஸ்லிங் ஷாட் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கிராவிட்டி ஸ்லிங் ஷாட்னா என்ன அப்படின்னா, இன் ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ் ஸ்லிங் ஷாட் அப்படிங்கிற வேர்டு என்ன, இதுக்கு இன்னொரு டெக்னிக்கல் வேர்டு வந்து கிராவிட்டி அசிட் ஆர் ஸ்லிங் ஷாட்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மேனுவர் வேர் ஸ்பேஸ் கிராஃப்ட் யூசஸ் தி கிராவிட்டி அண்ட் ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் பிளானட். கெப்லரோட ஆர்பிட்டல் பிளானட்டரி மோஷன்ஸோட லாவை பயன்படுத்தி, கெப்லர்ஸ் லாவை பயன்படுத்தி இட் வில் ஃபங்க்ஷன். It allows the spacecraft to return to Earth without using the main engines to turn around. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, எனக்கு அந்த இமேஜ் காட்டுறேன். இப்போ எர்த்லேருந்து கிளம்புச்சா, ஸோ இதோட இதே மாதிரி இப்போ ஆர்டிமிஸோட இந்த இமேஜ் இருக்குது. எர்த்லேருந்து இந்த SLS ராக்கெட் ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் லான்ச் ஆகுது. அது மேலே போயிட்டு இந்த க்ரூ மாடியூலும் கமாண்ட் சர்வீஸ் மாடியூலையும் ஸ்பேஸில் லான்ச் பண்ணிட்டு தான். ஸோ லான்ச் பண்ண உடனே எர்த்தை இது வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கும். ஒரு ரவுண்ட் அடிச்சு அந்த ஒரு ரவுண்டில் என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த க்ரூ மாடியூலும் சர்வீஸ் மாடியூலும் எல்லாம் வேலை செய்தா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது வேலை செஞ்ச உடனே டிரான்ஸ்லூனார் ஆர்பிட்டல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்லூனார் ஆர்பிட்டல் இன்ஜெக்ஷன் தான் 9th. ஸோ டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் பை ஒரேயான்ஸ் இன்ஜின். ஸோ இந்த டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் பண்ணோன்னு தான் அது மூணை நோக்கி நவர ஆரம்பிக்கும். இங்கே ஒரு வாட்டி ஃபயர் பண்ணி அதை வந்து மூணை நோக்கி இப்படி நகர்த்திட்டோம்னா இங்கேருந்து அது ஃப்ரீ ஃப்ளோவில் தான் போகும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அது நிலாவை நோக்கி போன பிறகு தான் இந்த ஸ்டேஜ் 3 ஆஃப் தி ராக்கெட்டே பிரியும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிராவிட்டினால அது பாட்டிக்கு அப்படி போயிட்டு இருக்கு, நிலாவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே 3ன்னு ஒன்று இல்லைன்னா அது பாட்டிக்கு போயிட்டு தான் இருக்கும். அப்படி போகிறதுக்கு உங்களுக்கு ஃபியூவல் தேவையில்லை. ஸ்பேஸில் நீங்கள் ஒன்ஸ் எர்த்தோட அட்மாஸ்பியரை தாண்டி ஒரு வெலாசிட்டியில் ஒன்று அனுப்பிட்டீங்கன்னா அது பாட்டிக்கு போயிட்டு தான் இருக்கும். அது யாருமே வந்து ஃபியூவல்லாம் தேவையில்லை. உள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ்க்கு தான் உங்களுக்கு பவர் தேவை. ஸோ இட் வில் பி கோயிங் த ஃப்ரீ ஃப்ளாட். அது கிட்டத்தட்ட மூணு கிட்ட வரும்போது மூணோட கிராவிட்டி ஆக்ட் ஆகிறதுனால மூணு அதை அட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ளெக்ட் பண்ணும். அதை அப்படி டிஃப்ளெக்ட் பண்ணி அப்படி திருப்பி விடும். இப்படி திருப்பி விடும்போது அதோட எண்டில் வரும்போது இங்கே ஒரு வாட்டி மிஷின் ஆன் பண்ணுவாங்க. இன்ஜினை ஆன் பண்ண பிறகு இங்கேருந்து ஒரு வாட்டி கிளம்பும். ஸோ ஒன்ஸ் இது கிளம்பிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எர்த்தோட கிராவிட்டி அது இழுத்துரும் அந்த ஆர்பிட்டல் இதில். அதனால இது கர்வ்டு பாத்தில் போகுது, அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரும். இங்கே வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா சர்வீஸ் மாடியூலை கட்டி வச்சுட்டு ஃபைனலாக லேண்ட் ஆவாங்க. ஸோ இதான் இதுக்கு பேர் தான் வந்து ஸ்லிங் ஷாட் ஆர் கிராவிட்டி அசிஸ்ட். டோட்டலாகவே வந்து கிராவிட்டி அசிஸ்ட்ல தான் போகுது. ஸ்லிங் ஷாட்னா என்னதுன்னா, இப்படி நீங்கள் அந்த சுற்றி இப்படி விட்டீங்கன்னா அது போதில்ல, அந்த மாதிரி எர்த்தோட அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டினால இங்கே ஒரு ஃபயர், அது சர்க்குலேட்டரி மோஷனில் வந்துகிட்டு இருக்கு. இங்கே ஒரு ஃபயர் கொடுத்தோன்னே அது அப்படியே போகுது, ஒரு ஸ்லிங் ஷாட் மாதிரி அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்லேயே அது வந்து கிளம்பிடுது. ஸோ அதான் இதை மீன் பண்ணுறாங்க. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இதோட லான்ச் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற லான்ச் வெஹிக்கிள் வந்து SLS ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம். அப்போலோ மிஷனுக்கு Saturn 5 அப்படிங்கிற லான்ச் வெஹிக்கிள் யூஸ் பண்ணாங்க. இதுக்கு ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு லான்ச் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊரில் PSLV GSLVன்னு இருக்கிற மாதிரி அவங்க ஊரில் இருக்கிறது ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம். ஸோ ஆஃப்டர் மெனி இயர்ஸ் NASA இஸ் மேக்கிங் இட்ஸ் ஓன் லான்ச் வெஹிக்கிள். ஏன்னா இத்தனை லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாகவே தே ஆர், லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக தே ஆர் யூசிங் ரஷ்யன் லான்ச் வெஹிக்கிள்ஸ் தான், ஆர் ஃப்ரான்ஸோட அரியானா அப்படிங்கிற லான்ச் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர் ரஷ்யன் லான்ச் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமா ஸ்பேஸ் எக்ஸோட லான்ச் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனலாக வந்து இப்போ திரும்ப நாசாவே தன்னோட ஓன் லான்ச் வெஹிக்கிளை ரெடி பண்ணிட்டாங்க, SLS அப்படின்னு. ஸோ இந்த SLSங்கிறது தான் இப்போ கரண்ட்லி மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் எவர் பில்ட், ஹையஸ்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து வெயிட் எடுத்துட்டு போகிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ராக்கெட், ஜென்ரேட்டிங் 8.9 பில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் த்ரஸ்ட், அப்ராக்சிமேட்லி 15% மோர் தென் Saturn தான் அந்த காலத்தில் ஒரு பவர்ஃபுல், Saturn விட 15% பவர்ஃபுல்லான ஒரு ராக்கெட். இதில் வந்து அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நாசா வில் டெஸ்ட். இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். லேசர் கம்யூனிகேஷன்ஸ் யூசிங் இன்ஃப்ராரெட் லேசர்ஸ் டு டிரான்ஸ்மிட் டேட்டா 260 Mbps ஸ்பீடில் 4K வீடியோ. இப்போ இது எல்லாமே வீடியோ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. என்டையர் லான்ச் ஆக்சுவலி அந்த க்ரூல இருந்து ஒரு 24/7 லைவ் வீடியோ ஸ்ட்ரீம் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, நீங்கள் அது பார்க்கலாம். இப்போ கூட அது நாசாவோட இதில் லைவ் போயிட்டு தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4K HD வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. நிலாலேருந்து வீடியோ அமைச்சிட்டு இருக்காங்க லைவாக. ஸோ அப்போ அது பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணாமல் லேசர் யூஸ் பண்ணுறாங்க, லைட் வேவ்ஸே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃப்ராரெட் லேசர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி தான் தே ஆர் யூசிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். பயாலஜிக்கல் ரிசர்ச் இதில் பண்ண இப்போ இந்த 4 நாளில் போகிறப்போ கிறிஸ்டியனா கர்ச் பண்ணுற ரிசர்ச் தான் அவதார் அப்படிங்கிற ரிசர்ச், வர்ச்சுவல் ஆஸ்ட்ரோனாட் டிஷ்யூ அனாலஜி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கன் ஆன் அ சிப் அப்படிங்கிற டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணி. ஆர்கன் ஆன் அ சிப்னா என்னதுன்னா, இப்போ நம்ம வந்து ரிசர்ச்சுக்கெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ஸ்க்கெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து ஆர்கன் வாங்கி இன்னொருத்தருக்கு வைக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்மளாலேயே வந்து ஒரு பயாலஜிக்கல் ஆர்கனை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ரிசர்ச்சுக்காக தான் ஆர்கன் ஆன சிப்னு கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிவருக்கு ஒரு மருந்து வேலை செய்தா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரேட் எடுத்து டெஸ்ட் பண்ணாமல், அனிமலில் டெஸ்ட் பண்ணாமல், அதுக்காக ஹியூமன்லேயும் வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னதுன்னா, நம்மளோட மனிதனுடைய லிவரை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை சிப்பில் ரெடி பண்ணுறாங்க. அதில் அந்த மருந்தை வந்து செக் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரியான இதுதான் வந்து ஆர்கன் ஆன் சிப் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர்கன் ஆன் சிப் டெக்னாலஜி இஸ் யூஸ்டு ஃபார் வாட் அப்படிங்கிறதும் கேட்கலாம். ஸோ இந்த அவதார் பற்றி படிங்க, ஆர்கன் ஆன் சிப் டெக்னாலஜி பற்றியும் படிங்க. இது வந்து ஒன்லைனராக வரலாம். வித் க்ரூஸ் ஓன் செல்ஸ் டு ஸ்டடி த ரியல் டைம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டி ஸ்பேஸ் ரேடி. இந்த மைக்ரோ கிராவிட்டியும் ஸ்பேஸ் ரேடியேஷனாலையும் என்ன ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்கன் ஆன் சிப்பில் யாரோட செல்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களோட செல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணி ஆக்சுவலி இவங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பாடியை செக் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் ஆன பிறகு திரும்ப செக் பண்ணுவாங்க இவங்க பாடி எப்படி இருக்கு, ஸோ அதில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஆர்கன் ஆன் சிப் எடுத்துட்டு போறாங்களா அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நுணுக்கமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் நிறைய வந்து வேன் அனபிலிட்டிக்கு தாண்டி வெளியே போகிறதுனால ரேடியேஷனோட இம்பாக்ட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த அவதார் அப்படிங்கிற இந்த ரிசர்ச். ஸோ ஆர்கன் ஆன் சிப் பற்றி இன்னைக்கே போய் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் கொலாபரேஷன். இந்த மிஷன் வந்து வில் டெப்ளாய் கியூப் சாட்ஸ். ஸோ ஜெர்மனி, அர்ஜென்டினா, சவுத் கொரியா, சவுதி அரேபியா இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற குட்டி குட்டி கியூப் சாட்ஸ் வந்து இந்த ஒரையான் கூட லிங்க் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நிலாலெல்லாம் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட அந்த சென்சார்ஸும் ஒரு சில டேட்டா எடுக்கும். ஸோ அதுதான் வந்து ரேடியேஷன் ரிலேட்டடாக இத்தனை பேர் கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணணும்னா சைனாவோட மிஷன் என்டையர்லி வந்து ஸ்டேட் ஃபண்டட் தான், கவர்மெண்ட் லான்ச் பண்ணுற மிஷன். ஆனால் யூஎஸோடதுல இட்ஸ் போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் கொலாபரேஷன். இந்த டயக்ராம் ஃப்ரீயாக இருந்தால் எடுத்து பாருங்கள், நாசாவோட பேஜ்லேயே இருக்கும். இந்த மாதிரி ஹெச்டி டயக்ராம் யூஸ் பண்ணாலே பவர் பாயிண்ட் வேலை செய்யாது வழக்கம் போல. ஸோ இப்போ ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் வந்து இதான் வந்து அவங்களுடைய ராக்கெட். இந்த ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. நம்மளுடைய ஜிஎஸ்எல்வியில் எப்படி 3 ஸ்டேஜ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சாலிட் ஃபியூவல், செகண்ட் ஸ்டேஜில் லிக்விட் ஃபியூவல், தேர்ட் ஸ்டேஜில் கிரையோஜெனிக் ஃபியூவல். இதான நம்மளோட ஜிஎஸ்எல்வி மேக் 3. அதே தான் அதுவும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாலிட் பூஸ்டர் வந்து சாலிட் ஃபியூவல், நடுவில் இருக்கிறது தான் செகண்ட் ஸ்டேஜ் இந்த ஆரஞ்சு சிலிண்டர், இது வந்து லிக்விட் ஃபியூவல். மேலே வந்து இப்போ இங்கே உங்களுக்கு ஒராயான் இருக்குல்ல, ஸோ மேலே வந்து இந்த ஒராயான் கூட தே வில் பி ஹேவிங் தி சர்வீஸ் மாடியூல். இந்த க்ரூ மாடியூலும் சர்வீஸ் மாடியூலும் சேர்ந்ததுல இருக்குல்ல, இந்த சர்வீஸ் மாடியூலுக்கு வெளியே வந்து தேர்ட் ஸ்டேஜ் இருக்கு. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் இஸ் அட்டாச் டு க்ரூ மாடியூல் அண்ட் சர்வீஸ் மாடியூல். இதுதான் வந்து அந்த டிரான்ஸ் லூனார் இன்ஜெக்ஷன் பண்ண போகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லிஃப்ட் ஆஃப்க்கு, செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஆர்பிட்ல போய் விடுறதுக்கு, தேர்ட் ஸ்டேஜ் எதுக்குன்னா அந்த க்ரூ மாடியூலையும் சர்வீஸ் மாடியூலையும் டிரான்ஸ் லூனார் ஆர்பிட்டல் இன்ஜெக்ஷன் பண்றதுக்காக. அதுக்கு தான் வந்து தேர்ட் ஸ்டேஜ். அதுதான் அந்த த்ரஸ்டர்ஸ் ஆன் ஆகி ஒரு வாட்டி அதை இடத்த தாண்டி இப்படி வெளியே தள்ளிடும். வெளியே தள்ளின பிறகு அது வந்து செப்பரேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜோடைய பர்பஸ். ஸோ புரிஞ்சிடுச்சா? ஸோ அதில் வந்து கிரையோஜெனிக் ஸ்டேஜ் வச்சிருக்கோம். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாயிண்டடாக இருக்கும். இது வந்து ஹியூமன் லான்ச் மிஷன்ஸில் தான் இந்த பாயிண்ட் இருக்கும். இல்லைனா வந்து இந்த மாதிரி எல்லா லான்ச் வெஹிக்கல்ஸ் இப்படி தானே இருக்கும். ஆனால் ஹியூமன் லான்ச்சில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். இது என்னதுன்னா லான்ச் அபார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்போலோலேருந்து நம்ம லேர்ன் பண்ண ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அப்போலோவில் லான்ச் பண்ணுறப்போ அது ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆனதுனால அவங்க அங்கேருந்து எல்லாம் ஸ்ட்ராப் பண்ணி சீட் பெல்ட்லாம் போட்டு தானே உட்காந்துருக்காங்க. டக்குன்னு வெளியே வர முடியாது. அதனால தான் அப்படியே ஃபயர் ஆயிட்டாங்க. ஸோ லான்ச் பண்ணும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ இல்லை நிறைய இதுக்கு முன்னாடி நடந்த நாசா மிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகி கொஞ்சம் மேலே போய் வெடிச்சிரும். அப்போ அதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஒன்று லான்ச் ஆன பிறகு அந்த இமீடியட் எர்த்தோட அட்மாஸ்பியர் விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வருதுன்னா இமீடியட்லி இது வந்து அந்த எஜெக்ஷன் தான், சீட் எஜெக்ஷன் மாதிரி. இது டக்குன்னு லான்ச் ஆகி அந்த க்ரூ மாடியூலை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து தனியாக பிரித்து அது பேராஷூட்டில் இறங்கிடும். ஸோ அதான் வந்து அபார்ட் சிஸ்டம், லான்ச் அபார்ட் சிஸ்டம். இந்தியாவும் லான்ச் அபார்ட் சிஸ்டம் இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணாங்க ககன்யான் மிஷனுக்காக. ஸோ இந்தியா ஆல்சோ அஸ் பார்ட் ஆஃப் ககன்யான் மிஷன் வி ஆர் ஆல்சோ டெஸ்டட் அவர் ஓன் லான்ச் அபார்ட் சிஸ்டம். நம்ம இதுக்கு இப்போ ககன்யான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் எர்த்தோடைய ஆர்பிட்ல. ஸோ அதுக்கும் லான்ச் அபார்ட் சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ இதோடைய கெப்பாசிட்டி வந்து லோவர் எர்த் ஆர்பிட்ல கிட்டத்தட்ட வந்து 10,000 கேஜி வரைக்கும் லோவர் எர்த் ஆர்பிட்ல கொண்டு போகலாம். இல்லை இது வந்து நம்மளோடது. அதான் என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குன்னே ஷாக் ஆகுறேன். 10,000 கேஜி. இது நம்ம எல்எம்பி மார்க் 3. இதுதான் வந்து எஸ்எல்எஸ். எஸ்எல்எஸ்ல 95,000 கேஜி வரைக்கும் இதை வந்து லோவர் எர்த் ஆர்பிட்ல கொண்டு போகலாம். லூனார் ஆர்பிட்ல 27,000 கேஜி, 27 டன் வரைக்கும் வெயிட் உள்ள வரல லூனார் ஆர்பிட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு கெப்பாசிட்டி வந்து எஸ்எல்எஸ்க்கு இருக்கு. நான் எஸ்எல்எஸ்ஸையும் நம்மளோட மேக் 3, நம்மளோட மோஸ்ட் பவர்ஃபுல் மேக் 3யும் கம்பேர் பண்ணுறேன். மேலே இருக்கிறது எஸ்எல்எஸ், கீழே இருக்கிறது மேக் 3. இது இல்லை எல்விஎம், லான்ச் வெஹிக்கிள் மேக் 3. ஸோ அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்எல்வி மேக் 3 இருந்தது, இப்போ லான்ச் வெஹிக்கிள் மேக் 3 மாற்றிட்டாங்க. ஸோ நம்மளோடதுல வந்து 10,000 கேஜி தான், அவங்களுக்கு வந்து 95,000 கேஜி. அதான் வந்து அதில் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட 9 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்களோடது.
ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் சாலிட், அப்புறம் லிக்விட், தேர்ட் லிக்விட் தான். ஏன்னா கிரையோஜெனிக் இஸ் ஆல்சோ ஸ்டோர்ட் இன் லிக்விட், பட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரையோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ். ஸோ அதில் அவங்க யூஸ் பண்ணுற ஃபியூலும் நான் கொடுத்துருக்கேன், அந்த அளவுக்கு தேவையில்லை, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அலுமினியம் பவுடர் அண்ட் அமோனியம் பெர்குலேட். அமோனியம் பெர்குலேட் இஸ் மோஸ்ட் காமன் சாலிட் ஃபியூல் விச் இஸ் யூஸ்டு த்ரூ அவுட். ஸோ அமோனியம் பெர்குளோரேட் இஸ் யூஸ்டு ஃபார் வாட் அப்படின்னா அது லான்ச் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்க, ராக்கெட்டில். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் லிக்விட் ஹைட்ரோஜன், லிக்விட் ஆக்சிஜன், லிக்விட் ஹைட்ரோஜன், லிக்விட் ஆக்சிஜன் தான் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த 3 ஸ்டேஜுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, இதுக்கு பேர் வந்து பூஸ்டர்ன்றாங்க. இந்த நடுவில் இருக்க செகண்ட் ஸ்டேஜுக்கு கோர் ஸ்டேஜ்ன்றாங்க. தேர்டுக்கு வந்து அப்பர் ஸ்டேஜ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து க்ரூ மாடியூல், சர்வீஸ் மாடியூல். அந்த டயக்ராம் நம்ம பார்த்தோம்ல, இந்த கோன் தான் வந்து க்ரூ மாடியூல். இதுக்குள்ள தான் அந்த 4 பேருமே உட்காந்துருக்காங்க. இது சர்வீஸ் மாடியூல். இதில் தான் சாப்பாடு, துணிமணி அதெல்லாம் வச்சு ஃபியூவல் அதெல்லாம் இருக்கு. ஸோ இது போய் அந்த யூட்டன் எடுத்துட்டு திரும்ப வந்த பிறகு எர்த்தோட ஆர்பிட் கிட்ட வரும்போது இதை கழட்டி விட்டுட்டு இது மட்டும் எர்த்தில் லேண்ட் ஆகும். இதுதான் பேராஷூட்ல வந்து கடல்ல விழும். ஓகே. ஸோ அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதுக்கு இந்த அளவுக்குலாம் டீட்டெயிலாக போக தேவையில்ல. ஆக்சுவலி சர்வீஸ் மாடியூலில் தான் உங்களுக்கு சோலார் பேனல் இருக்கும், இட் இஸ் கோயிங் டு பவர் தி ஆல் தி எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் இன்சைட். ஓகே. வேற என்ன, கன்சூமபிள் டேங்க்ஸ் தட் ப்ரொவைட் ஆஸ்ட்ரோநாட்ஸ் வித் ஏர் வாட்டர் ஃபார் 3 வீக். ஆக்சுவலி இதோட கெப்பாசிட்டி என்னதுன்னா 21 டேஸ்க்கு தேவைப்படுற ஃபுட் அண்ட் ஏர் அதுக்குள்ள இருக்கு, ஆக்சிஜன். ஸோ 21 நாள் வரைக்கும் இருக்கு. இந்த மிஷன் 10 நாள் தான், பட் 21 நாளுக்கு தேவைப்படுற விஷயத்தை வச்சிருக்காங்க. ஸோ அதான் இது. ஸோ ஒரையானை வந்து ரெடி பண்ணது யாரு அப்படின்னா லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் ஏர்பஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் சேர்ந்து தான் ரெடி பண்ணியிருக்காங்க. லாக்ஹீட் மார்டின் ஆல்ரெடி ஃபைட்டர் ஜெட் பண்றவங்க, ஏர்பஸ் வந்து ஃபிளைட் பண்றவங்க. அவங்க தான் வந்து இந்த ஒரையான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார் லைனர் யார் பண்ணது? சுனிதா வில்லியம்ஸ் போய் மாட்டி விட்டுச்சே, அது பண்ணது போயிங். போயிங் பண்ணது தான் ஸ்டார் லைனர். க்ரூ டிராகன் அப்படிங்கிறது தான் ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட். சோயூஸ் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஏர்பஸ் அண்ட் லாக்ஹீட் மார்டினோடது ஒரையான், அந்த நேம் தான் இப்போ வச்சிருக்கும். ஸோ எஸ்எல்எஸ் கோர் ஸ்டேஜ் இஸ் செப்பரேட்டட். த க்ரூ வில் ஸ்பெண்ட் 24 hours in the high Earth orbit as it checks the capsule life support system. ஸோ லைஃப் சப்போர்ட் என்வாரன்மெண்ட் ஓகேவா இருந்துச்சுன்னா ஒரையான் வந்து டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் பண்ணும். ஸோ அப்போ வந்து க்ரூ வில் ஆல்சோ டெஸ்ட் மேனுவல் பிளைவேட்டிங் மோட், அதெல்லாம் வேலை செய்தா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நாசாவோட ஆர்டிமிஸ் 1ல வந்து ரீஎன்ட்ரி ஆகிறப்போ இந்த இது இருக்குல்ல, இது எர்த்தோட அட்மாஸ்பியர்ல ரீஎன்ட்ரி ஆகிறப்போ இது வந்து பேர்ன் ஆகும், ஏன்னா அட்மாஸ்பியர் ஃபயர் பண்ணுறதுனால. அதனால ஹீட் ஷீல்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஹீட் ஷீல்ட்லாம் வந்து எரிஞ்சு அது வந்து டேமேஜ் ஆயிருது. ஸோ அதனால வந்து அதை ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்சூல் when it re-enters the Earth's atmosphere at the speed of around 40,000 km/h, 40,000 km/h எர்த்துக்குள்ள நுழையும். ஸோ அதோட 5 மீட்டர் வைடுக்கு ஹீட் ஷீல்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, 5000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடை வந்து சமாளிக்கிறதுக்கு. ஸோ ஆர்டிமிஸ் 2 வந்து வில் டெஸ்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஆர்டிமிஸ் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, முன்னாடி வேற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. லூனார் கேட்வேன்னு ஒரு கான்செப்ட்லாம் வச்சிருந்தாங்க. எப்படின்னா பர்மனென்ட்லி வந்து இந்த 8 போட்டுட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். தேர் வில் பி a ஸ்பேஸ் ஸ்டேஷன் which will be permanently putting this 8. அது வந்து எப்பவுமே சுத்திட்டு இருக்கு. எப்படி வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து எர்த்து சுத்திக்கிட்டே இருக்கோ, அந்த மாதிரி எர்த்து டு மூன், மூணு டு எர்த்து வந்து அது சுத்திட்டே இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா பர்மனெண்டா அப்படி ஒரு கேட்வே வச்சுக்கலாம். ஆஸ்ட்ரோநாட்ஸ் இனிமேல் அனுப்புறப்போ எர்த்துலேருந்து லான்ச் பண்ணி அந்த கேட்வேல போய் சேர்த்து விட்டுருவாங்க. அது போயிட்டு அங்கே விட்டுரும். அங்கே வரும்போது அங்கே இறங்கிப்பாங்க. திரும்ப அங்கேருந்து கிளம்புறப்போ அது வந்து இது வந்துடும். ஸோ அது வந்து ஒரு பஸ் மாதிரி. அந்த லூனார் கேட்வேலாம் முதல்ல இது கட்டவே கஷ்டமா இருக்கு. இதுல கேட்வேலாம் கட்டிட்டு இருந்தா நம்ம 2040 ஆயிடுவோம். அவன் சைனாக்காரன் போயிடுவான். அதனால இதை கொஞ்சம் அப்புறம் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அப்போலோவில் பண்ண அதே மாடலில் திரும்ப பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போயிடலாம், அப்புறம் கேட்வே ரெடி பண்ணிக்கலாம்னு அதை மாத்திட்டாங்க. ஸோ ஆர்டிமிஸ் 3 வந்து 2027 வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் ப்ளூ ஆர்ஜின் 2 பேரோட ராண்டோவும் டாக்கிங்கும் டெஸ்ட் பண்ண போறாங்க. ராண்டோவுனா என்னதுன்னா 2 பேர் சந்திச்சுக்கிறது தான் ராண்டோவு. ஸோ ஸ்பேஸ்ல ராண்டோவுங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் வேர்ட். 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒன்னா மீட் ஆகிறது. ஸோ அதுதான் ராண்டோவுன்றவாங்க. அது மீட் பண்ணி லாக் ஆகிறதுக்கு பேர் டாக்கிங். ஸோ நம்ம இப்போ ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற மிஷனில் இந்த ராண்டோவோ அண்ட் டாக்கிங் தான் நம்ம வந்து செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் நானும் ரெண்டஸ் வர்ஸ் அப்படின்னு தான் படித்தேன். அப்புறம் கூகுள் சொல்லிச்சு அது ராண்டோவோ அப்படின்னு தான் அதை படிக்கணும். நீங்களே இப்போ கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம், அங்கே ஏதோ ஒன்று இருக்கு, இவர் ஏதோ ஒன்று சொல்றாருன்னு. நம்ம இங்கிலீஷ் படித்தா ரெண்டஸ் வர்ஸ் தான் நம்மளும் படிப்போம். ரெண்டஸ் வர்ஸ் பண்ணணும். நீங்களும் அப்படிதான் படிச்சிருப்பீங்க. அது ராண்டோவோ. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிமிஸ் 4 மிஷன்ல வந்து நாசா வில் லேண்ட் தி மூன் பீப்புள். ஸோ லேண்டர் ரெடிமேட் சேஃப்லி கேரி, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆர்டிமிஸ் 5ல இருந்து எவ்ரி இயர் வந்து நம்ம பண்ண போகிறோம் 2028 இருந்து. ஸோ ரீஸ்ட்ரக்சரிங் ஏன் வந்து இதை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணாங்க அப்படின்னா, ஒர்க் ஃபோர்ஸ் அட்ரிஷன். ஆக்சுவலி பேண்டமிக்லேயே இந்த ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வருஷம் டிலே ஆயிட்டதுனால நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க, ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. நிறைய இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ண வேண்டியதாக இருந்தது, அதனால கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் நடுவில் இது வேணா கேன்சல் பண்ணலாங்கிற அளவுக்கு கொஞ்சம் போச்சு. ஸோ ட்ரம்ப் வந்து ஃபண்டிங்லாம் கொஞ்சம் கட் பண்ணார் ஆரம்பத்தில், இந்த ஷட் டவுன்லாம் வந்ததுனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால அது வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த எஸ்எல்எஸ் அப்கிரேட் பண்ணலான்னு இருந்தாங்க, அதுவும் பண்ணல. அதே எஸ்எல்எஸ் போதும், இந்த வெயிட் கொண்டு போனால் போதும்ட்டு அதை கண்டினியூ பண்ணிட்டாங்க.
அந்த நாசா ஆல்சோ கேன்சல் தி லூனார் கேட்வே ப்ராஜெக்ட், அந்த 8 போடுறது அது வந்து அந்த பர்மனண்டா அந்த ஷட்டில் இருக்கிறது வேணாம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம இது ஸ்பீடா பண்ணலாம் அப்படின்னு. ஸ்பேஸ் ரேஸ் வித் சைனா நடக்குதா அப்படின்னு பார்த்தா, இந்த என்டையர் மிஷனோட டேரக்டர், அந்த மிஷனோட டேரக்டரோட பேர் வந்து ஜாரட் ஐசக்மன். ஸோ ஜாரட் ஐசக்மன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அவரே வந்து சொல்லியிருக்காரு, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, வித் கிரெடிபிள் காம்படிஷன் ஃப்ரம் அவர் கிரேட்டஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் அட்வர்சரி இஸ் இன்க்ரீசிங் டே பை டே, வி நீட் டு மூவ் ஃபாஸ்டர், எலிமினேட் டிலே அண்ட் அச்சீவ் அவர் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஜாரடே அது ஓப்பனாக அதை சொல்லியிருக்காரு. சைனா இஸ் செட் டு கண்டக்ட் அ டெஸ்ட் ஃபிளைட் ஆஃப் இட்ஸ் நியூ மெங்கோசூஸ் க்ரூடு ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ அவங்க வச்சிருக்கிற பேர் வந்து மெங்ஸோங்கிறது தான் அவங்களுடைய பிளான். அவங்க லான்ச் பண்ற லான்ச் வெஹிக்கிள் பேர் லாங் மார்ச். நம்ம ஜிஎஸ்எல்வின்னு பேர் வச்சிருக்க மாதிரி சைனா வந்து லாங் மார்ச் அப்படிங்கிறது அவங்களோட லான்ச் வெஹிக்கிளோட பேர். அந்த லேண்டருக்கு பேர் வந்து லேன்யூ லேண்டர். ஸோ லேன்யூ லேண்டர் இது எல்லாமே பண்றதுக்கு அவங்க 2028, 29, 30 இந்த 3 வருஷத்துல தான் அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சங்கி 7ல வந்து இந்த வருஷம் சங்கி 7 மிஷன் வந்து நடக்க போகுது. இந்த சங்கி மிஷனுங்கிறது என்னது அப்படின்னா, இப்போ நம்ம பண்ற சந்திராயன் மாதிரி, சந்திராயன் 1, 2, 3 போடுற மாதிரி அவங்க சங்கி 7ல இருக்காங்க. இதெல்லாம் அன்மேண்டு ரோபோட்டிக் லேண்டர் ரோவர் மிஷன்ஸ் தான். சங்கி 6 வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா சாம்பிள் ரிட்டனே பண்ணிட்டாங்க, நிலாவில் இறங்கி சாம்பிள் எடுத்துட்டு வர வரைக்கும் பண்ணிட்டாங்க. சங்கி 7ல வந்து ரோபோட்டிக் மிஷனா அதை வந்து அனுப்ப போறாங்க. ஸோ சங்கி 8 மிஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் 2029. அது வந்து மூணோட ரிசோர்சஸ் வந்து இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னா, சங்கி 8 மிஷன்ல நிலாவில் இருக்கிற மண் எடுத்து அதை ஒரு இங்கா யூஸ் பண்ணி 3D பிரிண்டிங்லாம் பண்ண முடியுதா அப்படிங்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ண போறாங்க. ஸோ லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் அவங்களும் 2030s கட்டலான்னு இருக்காங்க. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ இதான் வந்து சைனாவோட பிளான். as US China rivalry continues to dig in the earth with the entrenched hegemon. ஸோ இந்த டாமினன்ஸ்ல வந்து நம்ம விட வேணாம் அப்படின்னு இருக்காங்க. ஏன் இப்போ அது ஸ்பீட் அப் ஆயிருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் வாட்டர். தேர் ஆர் கிரேட்டர்ஸ் இன் தி மூன் சவுத் போல் ரீஜன் தட் ஹஸ் பின் பர்மனன்ட்லி ஷேடோட். ஸோ தேர் ஆர் சர்டன் கிரேட்டர்ஸ் இன் தி மூன் விச் ஆர் பர்மனன்ட்லி ஷேடோட். அது வந்து ஸ்டேட்மெண்டா, பிலிம் ஸ்டேட்மெண்டா இமேஜின் பண்ணுங்க. பர்மனண்டா சூரிய வெளிச்சமே படாத கிரேட்டர்ஸ் இன்னும் இருக்கு. நிலால ஆவரேஜா டெம்பரேச்சர் வந்து காலையில டைம்ல 127 டிகிரி இருக்கும், நைட்ல 197, 173 இருக்கும். நிலாவோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா, அட்மாஸ்பியர் இல்லாததுனால டே டைம்ல 127 டிகிரி சி இருக்கும், நைட்ல நம்ம ஊர்ல 25, 30 தான். சரியா? சென்னையில் இப்போ தான் 30 தாண்டி போயிட்டு இருக்கும், அதுக்கே இப்படி இருக்கு. 127 டிகிரி சி காலையில், நைட் வந்து 173 டிகிரி சி அட் நைட். அதனால தான் அந்த ஸ்பேஸ் சூட்லாம் ரொம்ப இதுவாக இருக்கணும். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே ரெஸ்ட் ஆஃப் தி சர்ஃபேஸில் இருக்க வாட்டர்லாம் எவாபரேட் ஆகிடும். பட் இதில் ஷேடோவில் பர்மனெண்ட்டாக இருந்ததுனால அது வந்து ஃப்ரீஸாக இன்னும் தனியாகவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். விச் எவர் கண்ட்ரி எஸ்டாப்ளிஷஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் இன் திஸ் ஏரியா குட் கார்னர் திஸ் வாட்டர் ஐஸ் டெபாசிட்ஸ். அண்ட் அந்த ரூல் மேக்கிங்கில் ஒரு எட்ஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஆர்டிமிஸ் 2, 3 அண்ட் ஆர்டிமிஸ் 4 எல்லாம் பிளான்டா போயிடுச்சுன்னா யூஎஸ் வில் லீட். பட் ஆல்ரெடி 1, 2மே 4 வருஷம் 3 வருஷம் டிலே ஆகி தான் நடக்குது. ஸோ 3, 4ம் டிலே ஆகாதுன்னு சொல்ல முடியாது, எலான் மஸ்கையும் நம்ப முடியாது. ஸோ அதனால வந்து டிலே ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ சைனா வந்து இன்க்ரிமெண்டல் அப்ரோச், ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் அதான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆர்டிமிஸ் அக்கார்ட் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் பார்க்கணும். வாட் இஸ் ஆர்டிமிஸ் அக்கார்ட்? ஆர்டிமிஸ் அக்கார்ட் இஸ் அன் ட்ரீட்டி விச் இஸ் லான்ச் பை யூஎஸ்ஏ அண்டர் அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி. ஸோ அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செலஸ்டியல் பாடிஸில் இருக்கிற எந்த ரிசோர்ஸஸும் யாருமே சொந்தம் கொள்ள முடியாது, இட் இஸ் காமன் டு ஆல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதான் வந்து 1967 வந்து அந்த ட்ரீட்டி. அவங்க ஃபர்ஸ்ட் அப்போலோ மிஷன் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட்டி வந்து நிலாக் போகிறதுனால இந்த ட்ரீட்டி கொண்டு வந்தாங்க, யூஎன்ல அது சைன் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப ஆர்டிமிஸ் மிஷன் ஆரம்பிக்கிறதுனால இப்போ மாடர்ன் டேக்கு ஒரு ட்ரீட்டி வேணும்னு சொல்லி யூஎஸ் தான் வந்து இந்த ட்ரீட்டியை திரும்ப லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரீட்டியில் இது வரைக்கும் ஆஸ்திரேலியா, கனடா, இட்டாலி, ஜப்பான் அண்ட் லக்சம்பர்க், யூஏ இவங்கலாம் வந்து இனிஷியலாகவே ஜாயின் பண்ணிட்டாங்க, யூகே. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவும் வந்து 2023 ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரீட்டி எதுக்குன்னா, ஃபார் செட்டிங் காமன் பிரின்சிபல்ஸ் தட் வில் கவர்ன் தி சிவில் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ சிவில் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ அதோட மீனிங் என்ன, டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அவுட்டர் ஸ்பேஸ், மூன், மார்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் இது எல்லாமே பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து இதில் இருக்கிற முக்கியமான அப்ஜெக்டிவ். ஸோ அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி 1967 என்ன இருக்குன்னா, ஸ்பேஸ் இஸ் ஷேர்ட் ரிசோர்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, ப்ரோஹிபிட்ஸ் எனி நேஷனல் அப்ரோப்ரியேஷன். எந்த நாடும் சொந்தம் கொண்ட முடியாது அண்ட் பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு தான் ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஆர்டிமிஸ் அக்கார்டில் என்னென்ன நாடெல்லாம் சேர்ந்துருக்குன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஆனால் இந்தியா சேர்ந்துருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஸ்திரேலியா, கனடா, இட்டாலி, ஜப்பான், லக்சம்பர்க், யூஏஇ அண்ட் யூகே. இப்போ கரண்ட்ல இந்தியாவும் வந்து இதுக்குள்ள சேர்ந்தாச்சு. அண்ட் யூஎஸ் ஆலிஸ் தான் பெரும்பாலும் இதில் இருக்காங்க. ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஐ திங்க் ஸோ இல்லை, இன்னும் சைனாலாம் வரல. ஸோ சைனா வந்திருக்காது. ஸோ அதான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஆர்டிமிஸ் அக்கார்டில் என்ன சொல்லுதுன்னா, பீஸ்ஃபுல் பர்பஸஸ் தான் யூஸ் பண்ணணும். காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிக்னரிட்டிஸ் ரெகனைஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காமன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணால் அதை வந்து காமன் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு.
ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேட்டா ஷேரிங். ஒவ்வொரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸும் வந்து ஒரு காமன் டேட்டா ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி அதை வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெரிட்டேஜ். ஸோ ஹிஸ்டாரிக் லேண்டிங் சைட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ், எவிடன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹிஸ்டாரிக் லேண்டிங் சைட். இப்போ வந்து சைனா ஒரு மிஷன் போகுது, அங்கே ஆல்ரெடி அப்போலோ லேண்டிங் ஸ்பாட்டில் நாசாவோடது ஏதாவது இருக்கும், அதெல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து ஹெரிட்டேஜாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ் ரிசோர்சஸ் வந்து டு சப்போர்ட் சேஃப் சஸ்டைனபிள் ஆக்டிவிட்டிஸ், நாட் டு இன்டர்ஃபியர் வித் அதர் சிக்னேட்டரிஸ். இப்போ நாசா லான்ச் பண்ணுற ஒரு மிஷன் வந்து சைனா மிஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, சைனா லான்ச் பண்ணுற மிஷன் நாசா மிஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதில் சொல்கிறோம். மிட்டிகேஷன் ஆஃப் டெப்ரிஸ். மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாம் நம்ம வந்து பிளானட்டரி பாடிஸ் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து பார்க்குறோம். இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராமோட டோட்டல் காஸ்ட் வந்து 93 பில்லியன் இது வரைக்கும் லான்ச் ஆயிருக்கு. ஒவ்வொரு லான்ச்சுக்கும் 2 பில்லியன் செலவாகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். கிளியரா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்.